அன்பு வாசகர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த புது கதை மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லதா சேகர் அவர்கள் எழுதிய நிழலாய் வந்த நிஜ மலர், குரல் அனிதா காளிராஜ். கதைக்குள்ள போலாமா? நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அந்த பெரிய கல்யாண மண்டபத்தில் கும்பல் அதிகமாக இருந்தது. உறவினர் கூட்டங்களும் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த பிள்ளை செல்வங்களும் கண்களை கவர்ந்தனர். வண்ண வண்ண பூக்களால் மணமேடை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நடக்க இருப்பது தொழிலதிபர் கோதண்டம் வீட்டு திருமணம். அனைவருக்கும் தெரிந்தவர் மட்டுமல்லாமல் பெரும் பணம் படைத்தவர். முகூர்த்த நேரம் நெருங்க ஆரம்பிக்க, பெண்ணை அழைச்சிட்டு வாங்க என ஐயர் அழைக்க, மணமகள் ராகினியை கைபிடித்து அழைத்து வந்தார் வித்யா. அழகு நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகு தேவதையாய் அனைவரையும் கவர்ந்தாள் ராகினி. பட்டு சட்டை வேஷ்டியில் கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் மணமகன் ஜனார்த்தனன். ஐயர் மந்திரங்கள் ஓத அனைவரும் அட்சதை போட்டு வாழ்த்த தயாராக, மங்கள தாலியை எடுத்து ராகினியின் கழுத்தில் கட்ட முற்பட, கல்யாணத்தை நிறுத்துங்க வேகமாய் கத்தியவாறு வந்தாள் அந்த பெண். அறக்க பறக்க ஓடி வந்ததில் வியர்த்த முகம், கலைந்து கிடந்த கூந்தல், படபடத்த விழிகளும் அழுதவாறு நிற்க, அனைவரின் பார்வையும் அவள் மேல் திரும்பியது. யாருமா நீ? ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? அமைதியாய் கேட்டாள் பார்வதி, ஜனார்த்தனத்தின் தாய். இவர் என்னை காதலிச்சாரு, கல்யாணம் செய்துக்கிறேன்னு வாக்குறுதி தந்து என்னை ஏமாத்திட்டாரு. இப்போ இன்னொரு பெண் கழுத்தில் தாலி கட்ட நான் விடமாட்டேன், தலையை குனிந்தவாறு சொன்னவளை கோபமாய் ஏறிட்டார் ராகினியின் தந்தை வேதமூர்த்தி. யார் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்க? ஜனா, உன்னை காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லையே. மிரட்டும் தொனியில் பேச திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அவள். வெளியே போ, அவளை தள்ள முயன்றார். மாலையை கலட்டியவாறு அருகில் வந்தான் ஜனா. உன்னை முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல, நான் உன்னை காதலிச்சேனா? என்ன ஒளர்ற? அதட்டலாய் கேட்டான். முகம் சிவக்க சுற்றிலும் இருந்த கூட்டங்கள் சுவாரஸ்யமாய் பார்க்க முயல, என்னடா இது, உன்கிட்ட கேட்டுதானே இந்த சம்பந்தம் பண்ணேன்? வேதனையுடன் கேட்ட தாயை பார்த்து முகம் மாறினான். அம்மா, இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதுமா, ப்ளீஸ்மா, யாரோ ஒருத்தி சொன்னதை நம்புறியாமா? வலியுடன் கேட்டவாறு அவள் பக்கம் திரும்பினான். நான் உன்னை காதலிச்சதுக்கு வாய் வார்த்தை தவிர வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆத்திரமாய் கேட்டான். அமைதியாய் கூறினாள். என் வயிற்றுல 3 மாசம். வாட்? அதிர்ந்தான். கோபமும் குழப்பமும் அலைமோத முகம் கடுமையாய் மாறியது. கோபத்தை அடக்க கஷ்டப்பட்டான். வெகுவாய் 2 குடும்பங்களின் முகத்தில் அதிர்ச்சி அலைகள். என்னை மன்னிச்சிடுங்க, நான் பிள்ளைய சரியா வளர்க்க தவறிட்டேன். வேதனையுடன் கணவரின் கைகளை பற்றி அழ முயன்ற தாயை சமாதானப்படுத்த முயன்றாள் வித்யா, ஜனாவின் தங்கை. அம்மா அழாத, அண்ணா அப்படியெல்லாம் செய்கிறவர் இல்லை, நீங்களே அண்ணனை நம்பலனா எப்படி? கூறியவளை உணர்ச்சியற்றவளாய் பார்த்தாள் பார்வதி. நெஞ்சை அடைப்பது போல் தோன்ற மார்பை அழித்து பிடிக்க, அம்மா அம்மா என்னாச்சு? ஜனாவும் வித்யாவும் பதற, தலையை ஆதரவாய் பிடித்திருந்த கோதண்டம் மனைவியின் நிலை கண்டு டாக்டரை அழைக்க முயன்றவரை தடுத்தாள் பார்வதி. எனக்கு ஒன்றுமில்லைங்க, ரொம்ப நம்பினேன் நம்ம ஜனாவை. வீட்டையும் அலுவலகத்தையும் திறம்பட கவனிச்சுக்குவான்னு அடிக்கடி சொல்வீங்களே, அது தப்பா போச்சுங்க, வேதனையுடன் கூற. என்ன சம்பந்தி, இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பணக்கார பசங்க இப்படி அப்படி இருக்கிறது சகஜம்தானே? அந்த பெண்ணுக்கு ஏதாவது பணம் கொடுத்து மேலே பேச முயன்றவரை குறுக்கிட்டாள் பார்வதி. எங்களை மன்னிச்சிடுங்க, உங்கள் பெண்ணுக்கு கணவனாயிருக்க என் மகனுக்கு தகுதி இல்லை. நிமிடத்துக்குள் மணப்பெண் மாறினாள். அம்மா, இந்த பெண் யாருன்னே தெரியாது, ஏதோ திட்ட பேசி முடிக்கும் முன்னே கன்னம் எரிந்தது போல்தான் தெரிந்தது. அவன் தாய் அரைந்து விட்டது. முகம் கற்பாறையாய் உணர்ச்சியற்று போக உடல் இறுகி போனது. ஆத்திரமும் ஆவேசமும் தோன்றியது அவள் மேல். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போக தவித்தான். வாமா, அவள் கைபிடித்து மணமேடைக்கு பார்வதி அழைத்து செல்ல பதறினாள். இது என்ன புது சங்கடம்? அவளை பொறுத்த வரையில் கல்யாணம் நிற்கணும்.
நின்னு போச்சு. ஆனால் என்ன சொல்வது, பேசுவது என புரியாமல் முழித்தாள். அதே சமயம் மறுக்கவும் முடியாதே. அவள் சொன்னது பொய் என தெரிந்துவிடுமே. தவித்தாள், தடுமாறினாள். இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லையே அவள். நிமிடத்திற்குள் காட்சி மாறியது. அம்மா, யாரோ ஒரு பெண் சொல்றத. போதும் நிறுத்துடா. இந்த விஷயத்துல யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. எப்படிடா உனக்கு மனசாட்சி இல்லாம இந்த பெண்ணை விட்டுட்டு? மேலும் என்னை கொல்லாத ஜனா. நான் உயிரோட இருக்கணும்னா இந்த பெண் கழுத்துல தாலி கட்டு. அமைதியாய் அதே சமயம் அழுத்தமாய் பேசிய தாய்க்கு எப்படி புரிய வைப்பது என தெரியாமல் தடுமாறினான். அப்பா, நீங்களாவது அம்மா கிட்ட. நடக்கிறது எதுவும் புரியல ஜனா. பிஸ்னஸ் விஷயத்தில் புலின்னு பேர் வாங்கினேன். ஆனால் வாழ்க்கை விஷயத்தில் இப்படி சறுக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்றார் வருத்தமாய். உன் அம்மா சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு படுது. போய் மணமேடையில் உட்கார் என்றவாறு ஐயரிடம் பேச நகர்ந்தார். இன்னும் நம்ப முடியவில்லை சுமித்ராவாள். கழுத்தில் உரசி மார்பில் ஊஞ்சலாடிய கனமான தாலிக் கொடியை பார்வையை ஓடவிட்டாள். அவள் வாழ்க்கையில் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் இந்த ஜென்மத்தில் இடமில்லை என்றுதானே நேற்று வரை நினைத்திருந்தாள். ஒரே நாளில் இப்படி மாற்றி போட்டதுக்கு காரணம் ஆண்டவனா, அவளா? இப்படி ஒரு சூழலில் நடந்த திருமணம் அவளுக்கு அச்சத்தையே விளைவித்தது. நீங்க பார்த்த மாப்பிள்ளையோட லட்சணத்தை பார்த்தீங்களா? பணம், அந்தஸ்து, வசதி இது மட்டும் போதாது. வாழ்க்கை நடத்த நல்ல குணம் தேவை. நான் காதலிச்ச கிஷோர் எத்தனை நல்லவன் தெரியுமா? எங்க காதலுக்கு சம்மதம் கொடுக்காம செத்துடுவேன்னு மிரட்டி என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிங்க. நானும் என் காதலை விட நீங்களும் அம்மாவும் தான் முக்கியம்னு நினச்சி உங்கள் இஷ்டத்துக்கு சம்மதிச்சேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சு? மணமேடை வரை வந்த என் கல்யாணம் நின்னது தான் பாக்கி. விழிகளில் வழிந்த கண்ணீர் கன்னம் தொட அழுத மகளை எப்படி சமாதானப்படுத்துவது என புரியாமல் தவித்தார் வேதமூர்த்தி. அவரும் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கவில்லையே. இனிமே என்னை யார் கல்யாணம் செய்துக்குவாங்க? அழுதாள் ராகினி. என்னை மன்னிச்சிடுமா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. தழுதழுப்பாய் பேசியவரை ஏறிட்டாள். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக விட்டு கொடுத்த கிஷோர் எவ்வளவோ உயர்ந்தவம்மா. உங்களுக்காக நான் விட்டு கொடுத்தேன், ஆனால் நடக்கலை. எனக்காக உங்கள் பிடிவாதத்தை விட்டு தரக்கூடாதாப்பா? ப்ளீஸ்ப்பா. கிஷோருக்கு ஃபோன் பண்ணால் வருவான்ப்பா. உங்கள் பெண்ணோட கல்யாணமும் நடக்கும், ப்ளீஸ்ப்பா. வலியும் வேதனையுமாய் கூற, என்னங்க, நம்ம பொண்ணு சொல்கிறதும் சரியாதாங்க படுது. மனைவியும் மகளும் பேசியதில் அவருக்கும் சரியென்றுதான் பட்டது. அந்த கிஷோருக்கு ஃபோன் பண்ணுமா? தேங்க்ஸ்ப்பா. முகம் நிறைந்த சந்தோஷத்தோடு தந்தையின் கன்னத்தில் இதழ் பதித்து விலகி செல்போனில் நம்பர்களை தட்ட ஆரம்பித்தாள். மணமகளும் மணமகனும் மாறிப்போய் அங்கே 2 திருமணங்கள் இனிதே நடந்தேறியது. மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்தாள் பார்வதி. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா என்று அழைக்க வேக வேகமாய் உள்ளே நுழைந்தான் தன் அறைக்குள். உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் கோபம் குதித்தாடியது. பூஜை அறைக்குள் அழைத்து சென்று சுமியை விளக்கேற்ற சொன்னாள். இறைவா, இது என்ன புது சிக்கல்? என்னால் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு களங்கம் வரும்னு எதிர்பார்க்கலையே. கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சேனா மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கவே இல்லையே. கண்மூடி பிரார்த்தனை செய்தவளை குரல் கலைத்தது. வித்யா, தாயம்மா கிட்ட பாலும் பழமும் வாங்கிட்டு வா. சரிம்மா. இந்த பாலை கொஞ்சம் குடிமா நீட்டினாள் பார்வதி. இல்லை, வேண்டாம். பயமும் பதட்டமும் ஒரு சேர எழுந்தது. அப்படி சொல்லக்கூடாது. நடந்த பிரச்சனையில் ரொம்பவும் அப்செட் ஆயிட்ட. பசியோடு இருக்கக்கூடாது. இந்த நிலைமையில் பேச பேச பக்கென மனம் துடித்தது சுமிக்கு. மேலே மறுக்க முடியாமல் பாலை வாங்கி கொண்டாள். உன்னோட அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமாமா? கனிவாய் கேட்க நெஞ்சம் கனத்தது. தாய் தந்தையின் பாசத்தில் வளர அவள்தான் கொடுத்து வைக்கலையே. அவளுக்கு நினைவு தெரிந்தபோது இருவரும் உயிரோடு இல்லையே. தூரத்து சொந்தமான மாமா துளசிங்கம் பாதுகாப்பில்தானே வளர்ந்தாள். அவருக்காக எத்தனை சொல் அம்புகளையும் ஏச்சுக்களையும் தாங்கிக் கொண்டாள். மாமி அவளை வேலைக்காரியாய் நடத்தினாலும் அவருடைய ஆறுதலும் கரிசனமும் இல்லை என்றால் இவள் தாக்கு பிடித்திருப்பாளோ என்னவோ சந்தேகம்தான். இதோ பாருமா, உன் கையில் படிப்பு இருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு வரணும். இனி இங்கே இருக்கிறது நல்லதில்லை.
முரளி வேற பொறுப்பில்லாம கண்டபடி ஊர் சுத்திட்டு திரியிறான். என் பிள்ளையா இருந்தாலும் அவனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதை நான் விரும்பலை. ஏற்கனவே நாங்கள் வீட்டில் இல்லாத போது ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணதை என்கிட்ட சொல்லி அழுத. ஆனாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. அவனை வெளியில் போக சொல்ல முடியாது. தழுதழுப்பாய் பேச விழிகள் குளமானது சுமிக்கு. புரியுது மாமா. அனாதையாக நினச்சி ஏதோ ஒரு இல்லத்தில் சேர்க்காம இந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு நன்றி மாமா. நெகிழ்ந்து கால்களில் விழுந்தவளை பரிவாய் தூக்கினார். என்னைக்கும் என்னோட ஆசி உனக்கு உண்டு. என் நண்பன் சென்னையில் தான் இருக்கான். அவனோட முகவரி தர்றேன். கண்டிப்பாக உனக்கு ஒரு வேலை வாங்கி தருவான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் மாமா. விடை பெற்ற போது மங்கம்மா, எங்கே இருந்தாலும் நல்லா இருடி அம்மா. வாயை திறந்து வார்த்தைகளை உதிர்த்ததே அதிகம். நினைத்தவாறு சென்னையை அடைந்த போது அந்த நண்பரோ குடும்பத்தோடு சுற்றுலா சென்றிருக்க தவித்து போனாள் சுமித்ரா. என்ன நீ திடீர்னு மௌனமாயிட்டீங்க? வித்யா படபடக்க. மௌனமாய் நிமிர்ந்தவளின் விழிகளில் நீர் தேக்கம். புரிந்து கொண்டவளாய், இனிமேல் வித்யா போல நீயும் என் பெண்தான் என்றவாறு தோளில் சாய்ந்து கொண்டாள் பார்வதி. கண்களில் கருணையும் பாசமும் பொறுமையும் தோன்றிய பார்வதியை தன் தாய் கூட இப்படி இருந்திருப்பார்களோ என எண்ணி வைத்தது சுமியை. வேஷ்டி சட்டை எதுவும் மாத்தாமல் கைகளை தலைக்கு அடியில் வைத்தவாறு மல்லாந்து படுத்து கிடந்த ஜனாவின் மனதில் குழப்பரேகைகள். ஒரே நாளில் அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டவள் என்ன திட்டத்தோடு வந்திருக்கா? நினைக்க நினைக்க ஆத்திரம் மலை போல பாய்ந்தது. கதவு சாத்தும் சத்தம் கேட்டு திரும்பினான். எளிமையான அலங்காரத்துடன் வானவில்லாய் நின்றாள் சுமி. எரிமலையா எழுந்தான். கனமும் யோசிக்காமல் அவளை அறைந்து விட்டான். முகமும் விழியும் சிவந்து போக பாறையாய் இறுகி போயிருந்தான். கன்னம் எரிந்தபோதுதான் உணர்ந்தாள் அவன் அறைந்ததை. பயமும் பதட்டமும் தேகம் வழியே பரவி விழிகளில் நின்றது. மீண்டும் அடிப்பானோ என்ற கிளி பிறக்க ஒடுங்கி நின்றாள். யார் நீ? என்ன திட்டத்தோடு இந்த வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்க? உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. நான் உன்னை விரும்பினேனா? காதலுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ச்சே, அதுக்கு மேல் ஒருபடி போய் என் குழந்தைய வெக்கம் இல்லை இப்படியெல்லாம் பேசுறதுக்கு. மீண்டும் அறையை உயர்த்த கைகளை இறுக்கி பின்னை கட்டி கொண்டான். விழிகள் ஆராய் வழிந்து ஓட எதை சொல்வது எதை விடுவது என புரியாமல் மனம் கணக்க மௌனமாய் நின்றாள். இவனுக்கும் இவன் குடும்பத்துக்கும் தன்னால் ஏற்பட்ட அவப்பெயரை எப்படி துடைப்பது? இதையெல்லாம் யோசிக்காமல் முடிவெடுத்ததை நினைத்து நெஞ்சம் பாறாங்கல்லை போல் கனத்தது. வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடிக்குரலில் சீறியவாறு அருகில் வந்து அவள் தோள்களை பற்றி உலுக்கினான். நடுங்கிய தேகம் படபடக்க அவன் மீது விழுந்து விடுவோமோ உணர்வில் தன் கால்களை அழுந்து ஊன்றிக் கொண்டாள் பூமியில். போயும் போயும் ஒரு பெண் கிட்ட நான் ஏமாந்ததை நினைச்சா அவமானமாயிருக்கு. வலியுடன் வார்த்தைகளை உதிர்க்க அவன் அடித்ததை விட இப்போதுதான் வலித்தது அவளுக்கு. காரணம் தெரியாமலே. கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் நினச்சேன். ஆனால் உங்கள் அம்மா தான் நான் மறுக்க மறுக்க என்னை மணப்பெண்ணா ஆக்கிட்டாங்க. அழுகையினூடே பேச ஆரம்பித்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் அந்த பெண்கள் ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் காலை வேலைகளை மந்தமாய் ஆரம்பித்தனர். உடலிலும் மனதிலும் சோம்பலை ஆட்சி செய்ய ஆங்காங்கே சில பெண்கள் தங்களின் காலை வேலைகளை முடிக்க நடந்து கொண்டிருந்தனர். ஆனால் சுமி மட்டும் எப்போதும் போல் காலையிலேயே தன் வேலைகளை முடித்து கொண்டு நீண்ட கூந்தலை ஈரம் போக உலர்த்தி கொண்டிருந்தாள். பெண்களே திரும்பி பார்க்கும் அழகு முகம், சிவந்த முகம், சின்னதாய் நாசி, ரோஜா இதழை ஒட்ட வைத்தது போல் இதழ்கள், மேனியில் இளமையும் பருவமும் போட்டி போட இளைஞர்களை ஏங்க வைக்கும் அழகு பெட்டகம். சுமிமா, உன்னை பார்க்க உன் தோழி ராகினி வந்திருக்கா. வேலை செய்யும் பெண் சொல்லிவிட்டு போக அவசரமாய் அறையை விட்டு வெளியே வந்தாள். ஹாலில் அமர்ந்திருந்த ராகினி அவளை கண்டதும் எழுந்து அருகில் வந்தாள். அவள் முகத்தை கண்டதும் புரிந்து கொண்டாள் ஏதோ பிரச்சனை என்று. நீண்ட கூந்தலை தளர பின்னி கருப்பு பேண்ட் போட்டுக்கொண்டு ராகினி கூட வெளியே வந்தாள்.
கடந்த 1 வருடமாய்தான் ராகினியை தெரியும் சுமிக்கு. தன் மாமாவின் நண்பர் குடும்பத்தோடு ஊருக்கு சுற்றுலா சென்றிருப்பது தெரிந்ததும் தவித்து போனாள். மனம் படபடத்தது. அவசரப்பட்டு திருச்சியை விட்டுட்டு சென்னைக்கு வந்தது தப்போ என யோசிக்க வைத்தது. இந்த பெரிய பட்டணத்தில் அவளுக்கு யாரையும் தெரியாதே. எங்கு போவது? குழம்பி நடக்க துவங்கினாள். வெயிலின் உஷ்ணம் தாக்க வியர்வை துளிகள் மின்ன வயிறு, நீ காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடலையே என கேட்க ஆரம்பித்தது. ஏனோ தனியாய் ஓட்டலுக்கு சென்று சாப்பிட தயக்கமும் பயமும் மின்ன பார்வையை சுழல விட்டவாறு நடந்தபோதுதான் அந்த விபத்து நடந்தது. கீழே விழுந்தவளின் நெற்றி ஓரம் ரத்தம் கொட்ட, கை கால்களிலும் சிராய்த்து சிவந்த தேகம் மேலும் இரத்த சிவப்பை காட்ட, சுற்றிலும் கூட்டம் கூடி வேடிக்கை பார்க்க, சிலர் ஓடி வந்த காரை முற்றுகையிட, காரோட்டி இடத்தில் இறந்த ராகினி பயந்து போனாள். நீல வண்ண டிஷர்ட் அவள் இளமையை எடுத்துக்காட்ட, வண்ண மிடி அவள் முழங்காலை பளிச்சிட்ட பணக்கார பெண் தோற்றம் காட்டியது. அழகான அவள் முகம் மிரண்டு போயிருந்தது. கைகளை பிசைந்தவாறு கீழே இறங்கியவளின் விழிகளில் பயமும் கண்ணீரும். பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. ஏமா கண்ணை எங்கே வச்சுட்டு ஓட்டுற? கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் கேட்க, அது தடுமாறியவளை இடைமறித்தாள். தப்பு என் பேரில் தான், அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க. பேசியவாறு சிரமப்பட்டு எழ முயன்ற சுமியை கைபிடித்து எழுப்பி அணைத்தவாறு நின்றாள் ராகினி. நமக்கென்ன இனிமே என்பது போல் கூட்டம் கலைய ஆரம்பித்தது. பயம் தெளிந்தது ராகினிக்கு. ரொம்ப தேங்க்ஸ், வாங்க நானே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ராகினி அழைக்க, பரவாயில்லைங்க, சின்ன காயந்தான் என்று மறுத்த சுமியை கட்டாயமாய் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். நெற்றியில் மருந்திட்டு பிளாஸ்டரும் கை கால் சிராய்ப்புகளில் மருந்து தடவி சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்து விட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட்டிட்டு போங்க, டாக்டரின் அறிவுரைப்படி அமர்ந்திருந்தாள் சுமி. கூடவே ராகினியும். டாக்டருக்கு உண்டான பணத்தை கொடுத்துவிட்டு மருந்து மாத்திரைகளையும் வாங்கி வந்தாள். இதெல்லாம் தேவையில்லாதது, உங்களுக்கு வீண் சிரமம் சுமி முறுவலிக்க. பரவாயில்ல, அந்த நேரத்தில் நான் ஆண் பிள்ளையாக இருந்திருந்தா கூட்டம் கூடிய கும்பல் என்ன மொத்தி இருக்கும் சின்ன குரலில் கூறி சிரித்த ராகினி, ஓ காட், மறந்தே போயிட்டேன். உங்கள் வீட்டு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், நான் தகவல் சொல்கிறேன். சரி வேணாம், நானே உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இயல்பாய் பேச இருக்கும் ஏறியது சுமியின் முகத்தில். வழி இல்லாமல் தானே தேடிக்கொண்டிருக்கிறாள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்தால் பொழுது சாய்ந்து விடும். இரவு நேரத்தில் தன்னந்தனியாக அவள் நினைப்பே பயத்தை உண்டு பண்ண, இப்படி ஒரு நிலைமை எனக்கு வராமல் நீங்களே என்னையும் உங்கள் கூட அழைச்சிட்டு கூடாதாமா? விழிகளை மூடி முகம் தெரியாத தாயிடம் வேண்டி கண் திறக்க கண்ணீர் கன்னம் தொட்டது. ஐயோ வலிக்குதா? டாக்டரை கூப்பிடட்டா? ராகினி பதற தலையசைத்தாள். வலி காயத்தினால் அல்ல, மனதில்தான். நினைத்தாலே தவிர வாய்விட்டு சொல்லவில்லை. ஆனால் ராகினி அவள் வீட்டில் விட அழைக்கும் போது, இந்த ஊரில் யாரையும் தெரியாது, வேலை தேடி வந்தேன். விழிகள் கண்ணீரை கொட்ட கேவலை கஷ்டப்பட்டு விழுங்கினாள். இதுக்காக எதுக்கு அழணும்? என்ன உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் என்றவாறு செல்ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்தாள். அரை நிமிட பேச்சுக்கு பிறகு சந்தோஷமாய், உங்களுக்கு வேலை ரெடி, எப்படியும் ஒரு டிகிரி கையில் இருக்கும், அதான் படிப்பை பற்றி கேட்கல. பேச பேச திடீர் இன்ப அதிர்ச்சியில் சிலையானவளாய் அமர்ந்தாள். அதன் பிறகு நடந்தது கனவு போல் தோன்றியது சுமிக்கு. இன்று நினைத்தாலும் நெகிழ்ச்சியில் மனம் கனக்கும். அவள் அப்பாவின் நண்பர் மூலம் வேலை வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து தங்க வைத்தாள். ஹாஸ்டலுக்கு உண்டான அட்வான்ஸ் பணத்தையும் அவளே கட்டினாள். ராகினி கேட்டிருந்தால் கூட சுமியிடம் இருந்த சொற்ப பணம் பத்தி இருக்காது. இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன். யார் எப்படி போனா எனக்கென்ன அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்தில் பார்த்த சில மணி நேரங்களிலேயே இதையெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். ராகினி கைகளை பிடித்து நெஞ்சம் நெகிழ கண்களில் ஒற்றிக்கொள்ள முயற்சித்த போது கைகளை உருவிக்கொண்டாள் ராகினி. பொய்க்கோபத்துடன் மிரட்டினாள். இந்த மாதிரி பேசினா அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன்.
அதற்கு பிறகு வந்த சந்திப்புகளில் இருவரும் இணை பிரியாத தோழிகளாயினர். ஒருவர் மனதில் இருப்பதை ஒருவர் மாறி மாறி பகிர்ந்து பேசிக்கொண்டனர். ஆனால் ராகினியின் உதவிக்கு எந்த விதத்திலாவது கைமாறு செய்யணும்னு தவித்தாள் சுமி. ஹாஸ்டலுக்கு அருகிலேயே இருந்த சிறிய பூங்காவில் நுழைந்தனர் சுமியும் ராகினியும். நீண்ட பெஞ்சில் பூவரச மரம் பூக்களை உதிர்த்தால் பெஞ்சிலும் அதை சுற்றிலும் மஞ்சள் நிற பூக்கள் அந்த இடத்தையும் மனதையும் ரம்மியப்படுத்தியது. எதையும் உணரும் மனநிலையில் இருவரும் இல்லாததால் பூக்களை நகர்த்தி தள்ளிவிட்டு அமர்ந்தனர். கிஷோரை விரும்புகிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அழ ஆரம்பிப்பவள் போல உதடு துடிக்க பேசிய ராகினியை கையை பிடித்து அழுத்தினாள் ஆறுதலாக. அவசர அவசரமாக கல்யாண ஏற்பாடு செய்கிறார். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா மனுஷனா இருக்க மாட்டேன்னு மிரட்டுறார். பயமா இருக்கு சுமி. கிஷோர் மட்டும் இல்லைனா அப்புறம் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. அழுதவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என புரியாமல் பார்த்தாள். கிஷோர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்ப்பவன், வசதியில்லாதவன், தாய் மட்டுமே. ஆனால் நல்ல குணமும் மனமும் படைத்தவன். ராகினியின் வசதி, அந்தஸ்து, பண பலம் எல்லாம் தெரிந்ததும் விலகி போனவனை துரத்தி துரத்தி அவனை காதலிக்க வைத்தாள். விஷயம் வீட்டுக்கு தெரிய மகளை பார்வையிலேயே எரித்தார். பேசாம உன்னை பெண் பார்க்க வர்ற மாப்பிள்ளை கிட்ட உன் காதல் விஷயத்த சொல்லேன், முடிந்த அளவு பிரச்சனையை தள்ளி போடுவோம் சொன்ன சுமியை விரக்தியாய் ஏறிட்டாள். அதுக்கு சான்ஸே இல்லை. பெண் பார்த்துட்டு போயாச்சு. சம்மதம் தந்து திருமண தேதியும் குறிச்சாச்சு. மாப்பிள்ளை வீட்டில் ஒவ்வொரு காரியத்தையும் மிரட்டியே சாதிக்கிறார் அப்பா. கையில் விஷ பாட்டிலோட நீ எவனை வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் அடுத்த நிமிஷம் நானும் உங்கள் அம்மாவும் விஷத்தை சாப்பிட்டு கண்ணை மூடிடுவோன்னு மிரட்டுறார். அவர் சொன்னதை செய்கிறவர் கூட ஒன்றுமே புரியலை. பரிதாபமாய் இருந்தது ராகினியின் முகம். நீ அந்த மாப்பிள்ளை அட்ரஸை கொடு, நான் வேணும்னா விஷயத்தை சொல்லி பேசி பார்க்குறேன். அதுக்கும் வழி இல்லை சுமி. அவர் பிஸ்னஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்காராம். பெண் அழைப்பு அன்னைக்கு தான் வர்றாராம். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் நிற்க வழி இல்லை. மீறி ஏதாவது திட்டம் போட்டு தடுக்க நினைக்காதன்னு எல்லா வழியையும் அடைச்சிட்டார் அப்பா. நடந்ததை கேள்விப்பட்டு கிஷோர் வேற என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். வேதனையாய் சொல்ல, நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் கிஷோர்கிட்ட பேசுகிறேன். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு வழி கிடைக்காமலா போயிடும். சுமி தைரியப்படுத்தி பலவித சமாதானங்கள் சொல்லி அனுப்பி வைத்தாள் ராகினியை. அதன் பிறகு அவளை சந்திக்க முடியவில்லை சுமியால். அவளை வீட்டுக்காவலில் வைத்ததால். விடிந்தால் திருமணம். உண்மையிலேயே தப்பான முடிவை எடுத்து விடுவாளோ என்ற அச்சம் ஒவ்வொரு அணுவிலும் தெரித்தது சுமிக்கு. காதல் இத்தனை வலிமையானதா? அதற்காக உயிரையே விட துணியுமோ இந்த உள்ளம்? ஏனோ அவளுக்கு காதல் அனுபவம் இல்லாததால் பலவித எண்ணங்கள். ஒரு வழியுமே இல்லையா? இந்த திருமணத்தை நிறுத்த யோசிக்க யோசிக்க தலையை வெடித்து விடும் போலிருந்தது. பெண்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். வரதட்சணை அதிகம் கேட்டதால் மணமேடையிலேயே கல்யாணத்தை நிறுத்த எத்தனை துணிச்சல் வேணும்? இந்த பெண்ணுக்கு செய்தித்தாளை வைத்துக்கொண்டு தூரத்தே 2 பெண்கள் பேசிக்கொண்டது அவள் சிந்தனையை கலைத்தது. சட்டென அவள் மூளையில் அந்த எண்ணம் உதித்தது. வரதட்சணை என்ற காரணம் சரிவராது. ஏனென்றால் 2 வீட்டாரும் பணம் படைத்தவர்கள். மாப்பிள்ளையே வில்லனாக்கிவிட்டால்? பலவித யோசனைக்கு பிறகுதான் அந்த முடிவு எடுத்தாள். அதனால் பின்வரும் விளைவுகளை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவளுடைய ஒரே எண்ணமாக இருந்தது, அவள் உயிர் தோழி ராகினியின் திருமணத்தை நிறுத்தி அவள் உயிரை காப்பாற்றுவதுதான். அந்த முடிவை செயல்படுத்தி வெற்றியும் பெற்றாள். மை காட், உன் தோழிக்காக என் வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷம் இதையெல்லாம் அடியோடு அழிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? விழிகள் சிவக்க மறுபடி அறைய முயன்ற கைகளை வெகு கஷ்டப்பட்டு அடக்கியவன் அவள் கைகளை பிடித்து தரதரவென மாடிப்படி இறங்கினான். மெல்லிய வெளிச்சம் ஹாலை நிரப்பியிருக்க சாய்வு நாற்காலியில் அமர்ந்தவாறு கண்களை மூடியிருந்தார் அவன் தந்தை. ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவாறு தடதடவென கேட்ட சத்தத்தால் விழிகளை திறந்து மகனை ஏறிட்டவர் அதிர்ந்து போனார். தந்தையின் பார்வையை உணர்ந்தவனாக அவள் கையை விட்டான். அழுத்தமான அவன் பிடியினால் வலித்த மணிக்கட்டை தடவினாள். அழுததால் விழியும் முகமும் சிவக்க மனதில் என்னாகுமோ என்ற அச்சம் அவளை இம்சை பண்ணியது. நடந்ததை நீங்களே கேளுங்கப்பா. இவ பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது.
ப்ளீஸ்பா. வார்த்தைகளில் தெரிந்த வேதனையும் வலியையும் உணர்ந்தவராக. நம்புகிறேன் ஜனா என்றார் அமைதியாக. அப்பா வியந்தான். அந்த பதட்டத்தில் சூழ்நிலையில் யோசிக்க கூட நேரமில்லாமல் என்னென்னவோ நடந்து போச்சு. ஆற அமர பொறுமையா யோசிக்கும் போதுதான் எல்லாமே புரியுது. என் மகன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவள் பக்கமாய் திரும்பினார். உட்காருமா. எதிரே இருந்த சோபாவை காட்டினார். பரவாயில்லைங்க என்றவாறு கலங்கிய விழிகளை துடைத்து கொண்டே சொன்னாள். உன் பேர் என்னம்மா? அன்பாய் கேட்டார். சுமித்ரா. ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? அவனிடம் சொன்ன விஷயங்களை அப்படியே கூறினாள். இதனால் உன் வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு நீ நினைச்சு பார்க்கலையா? இந்த கல்யாணமே நடக்கலைன்னா உன் நிலைமை என்ன? அதன் பிறகு உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? இதையெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கலையா? பொறுமையாக பேச பேச உடைந்து போனாள். அழுகை பீறிட்டது. என்னை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு வேலை பார்த்துட்டு அப்புறமா ஏதாவது அனாதை ஆசிரமத்தில் வேலை செய்து அங்கேயே என் கடைசி காலத்தை கழிச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால தான் எதையும் யோசிக்காமல் முடிவெடுத்து உங்கள் குடும்பத்துக்கு பழியையும் பாவத்தையும் உண்டு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அழுகையை அடக்க முடியாமல் அவர் கால்களில் விழுந்தாள். பரிவாய் தூக்கினார் தோளை தொட்டு. எதிரே இருந்த சோபாவில் அமர வைத்தார். புருவத்தை நெரித்தவாறு ஏறிட்டான் தந்தையை. அப்பா என்றவாறு. உனக்கு மனைவியா இந்த பொண்ணு தான் வரணும்னு ஆண்டவன் எழுதிட்டான். அதை மீறி யாரால என்ன செய்ய முடியும்? நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் கேள்வியாய் நோக்கினான். பிரச்சனையை கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். நம்ம குடும்ப வாரிசு சுமி வயிற்றில் வளருதுன்னு சந்தோஷமாக இருக்கா உங்கள் அம்மா. சங்கடத்திலும் சந்தோஷம்னு லீலாவதி மெடிக்கல் கேம்ப் விஷயமா பெங்களூர் போயிருக்கா. வர 20 நாள் ஆகுமாம். எப்படியும் சுமியை செக்கப்புக்கு அழைச்சிட்டு லீலா கிட்ட தான் போவா. எப்படியும் உண்மை தெரியும். உங்கள் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுபடி செய்யலாம். லீலாவதி அவர்களின் குடும்ப டாக்டர் மட்டும் இல்லை, பார்வதியின் நெருங்கிய தோழியும் கூட. அவளுக்கு ஜனா வித்யா பிறந்தபோது பிரசவம் பார்த்தது கூட அவள். தானும் அந்த குடும்பத்தில் ஒருத்தியாய் பழகி வருபவள். முகம் கூம்பி சிவந்தது சுமிக்கு அவமானத்தில். தன் அந்தரங்கம் மற்ற ஆண்களால் பேசப்படுவதைக் கண்டு. இதற்கெல்லாம் காரணம் அவள்தானே. கூனி குறுகி அமர்ந்ததைக் கண்ட கோதண்டம், நீ அறைக்கு போமா என்றதும் வேகமாக விலகி மறைந்தாள். திகைப்பாய் தந்தையை பார்த்தான் ஜனா. மகனின் கோப நிலையை கண்டவர் பொன் சிரிப்பை உதிர்த்தார். உன் கோபம் எனக்கு புரியுது ஜனா. இந்த பொண்ணு செய்த காரியத்துக்கு வேற யாராவது இருந்தா போலீஸில் பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. குறுக்கிட்டவனை இடைமறித்தார். நம்ம மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிய பொண்ணு தான். ஆனால் மற்றவங்களுக்காக நாம் வாழலை. இன்னைக்கு நம்ம பற்றி பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தரை பற்றி பேசுவாங்க, அடுத்தது யாரும் இல்லைன்னா அதை பற்றி மறந்தே போயிடுவாங்க. பாவம் அந்த பெண் தான் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாளே. அப்பா என்ன பேசுகிறீங்க? அம்மா என் மேலே எத்தனை நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அத்தனையும் பொய்யாக்கி அத்தனை பேர் மத்தியில் என்னை கேவலப்படுத்தி தாடை இறுக பற்களை கடித்தவாறு ஆத்திரமாய் பேசிய மகதனை சமாதானப்படுத்தும் விதமாய் பேச ஆரம்பித்தார். நடந்ததை பற்றி விளக்கமாக உங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாது. இப்போ இத்தனை பிரச்சனைகளை தாங்கியதே அவள் உடம்பு அதிசயம். இன்னும் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணா அவள் உடம்பும் மனசும் தாங்காது. நொந்து போயிருக்க அவன் மனசு. கோழி மிதிச்சாலும் குஞ்சு கீறினாலும் எதுக்கும் பாதிப்பில்லை. எந்த விஷயத்தையும் ஆற போட்டு செய்கிறது நல்லது தான். நாம் சொல்கிறத விட லீலாவதி மூலம் அவளுக்கு உண்மை தெரியட்டும், அப்புறம் உன்னை புரிஞ்சுக்குவா. மேலே பேசிய தந்தையை வேதனையாய் ஏறிட்டான். என் மேலே உள்ள நம்பிக்கையை விட யாரோ ஒரு டாக்டர் சொல்லி என்னை புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறப்போ வருத்தமாக இருக்குப்பா என்றவாறு அறையை நோக்கி நடந்தவனை மீண்டும் அழைத்தார். ஒரு நிமிஷம் ஜனா. திரும்பினான். ஏதோ சொல்ல வந்தவராய் வாயை திறந்தவர் ஒன்றும் சொல்லாமல் நீ போ. சுவரை பார்த்து நின்று கொண்டிருந்தவனை கண்டுகொள்ளாமல் கட்டிலின் மேல் விழுந்தான். ஆத்திரமும் கோபமும் அலைபாய்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் இரு கைகளை தலைக்குள் கோர்த்தவாறு விட்டத்தை பார்த்தான். ஏதோ யோசனைகளை மீறி ஒரு கட்டத்தில் உறங்கி போனான். இரவின் ஆட்சி இருட்டாய் மண் வாசம் நாசியை நெருட மின்னலும் இடியும் போட்ட சத்தத்தால் கண் விழித்தான். ஜன்னல் கதவில் திறந்திருக்க குளிர் ஓடி வந்து உடலை குளிர்வித்தது.
எழுந்து ஜன்னலை சாத்தி விட்டவனின் பார்வை திரும்ப வெறும் தரையில் முந்தானையை இழுத்து போர்த்தி கொண்டு குழந்தையைப் போல் குறுகி கொண்டு படுத்திருந்தவளை பார்த்ததும் அவள் செய்த தப்பையும் மீறி மனிதத்தன்மையே அவனுள். கட்டிலின் மேல் கிடந்த தடித்த போர்வையை எடுத்து அவள் மேல் போர்த்தி விட்டான். கடிகாரம் குயில் பாடுவது போல் குரல் எழுப்ப சோம்பலாய் விழிகளை திறந்தாள் சுமித்ரா. மணி 7 ஆகிவிட்டதா? படபடத்தவாறு எழுந்தாள். நீண்ட கூந்தலை கொண்டையாக்க காலடியில் கிடந்த போர்வையை யோசனையாய் மடித்து கட்டிலின் மேல் வைத்தாள். பரிதாபப்பட்டு மேலே போட்டிருப்பானோ என்ற எண்ணம் இதம் தருவதாய் அவசரமாய் இறங்கியவளை எதிர்கொண்டாள் பார்வதி. சாரி லேட்டா. முகம் சிகந்தவளை, இன்னும் கூட லேட்டா எந்திரிக்கலாம், எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க இருக்காங்க, நீ பல் துளக்கிட்டு வா, காப்பி சாப்பிடு என்றவாறு. ஏய் வித்யா, எழுந்திரு. அப்புறம் காலேஜுக்கு லேட்டாச்சுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. பேசிக்கொண்டே மகள் அறைக்கு சென்றாள் பார்வதி. காப்பி டம்ளரை கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்தவளிடம், இந்த காப்பியை ஜனா கிட்ட கொடுமா, மேலே பால்கனியில் உடற்பயிற்சி செய்துட்டு இருப்பான். பார்வதி காப்பி டம்ளரை நீட்ட டம்ளரை வாங்கி கொண்டாள். வெற்று மார்பிலும் முகத்திலும் வியர்வை முத்துக்கள் அமைதியில் அமர்ந்திருக்க விரிந்து பறந்த மார்பும் புஜங்களும் அவன் பலத்தையும் உறுதியையும் காட்டியது. அவனுடைய கம்பீரமான தோற்றத்துக்கும் வாட்டசாட்டமான தேகத்துக்கும் தினமும் செய்யும் உடற்பயிற்சிதான் காரணமோ? பட்டும் படாமல் ரசித்தவாறு நின்றவளை அவள் கையில் இருந்த கண்ணாடி வளையல்கள் சலசலவென ஒலியெழுப்பி அவள் நிற்பதை காட்டிக் கொடுத்தது. குளித்து முடித்து புத்தம் புது மலராய் இதமான நறுமணம் பரவ நின்றிருந்தவளை கோபமாய் பார்த்தவாறு அருகில் வந்தான். மனமும் தேகமும் படபடக்க விழிகள் மருண்டது சுமிக்கு. உன்னை யார் காப்பி எடுத்துட்டு வர சொன்னது? தாலி கட்டினதால மனைவி ஆயிடலான்னு கனவு காணாத. ச்சே, ஒரு பெண்ணுக்கிட்ட போய் முட்டாளா ஆயிட்டேனே. தாடை இறுக கைகளை உதறி அருகில் இருந்த கொடியில் கிடந்த டவலை எடுத்து தோளில் போட்டான். உங்க அம்மா தான். மேலே பேச முடியாமல் தடுமாறியவளை ஏளனமாய் பார்த்தான். அம்மா என்ன சொன்னாலும் செய்வியா? உதட்டை வளைத்து கேட்க குபுக்கென அழுகை எட்டி பார்க்க தலை குனிந்து மறைத்தவாறு அருகில் இருந்த முக்காலி மீது காப்பி டம்ளரை வைத்துவிட்டு மறைந்தவளை யோசனையாய் பார்த்தான். அம்மா. ஏய் வித்யா, ஒரு காப்பி கூட தர முடியலன்னா நான் கீழே வந்து குடிச்சிக்கிறேன். அவன் குரல் செவியை தடவ எதுவும் செய்ய முடியாத இயலாமையால் மனமும் விழியும் அழுதது. சாப்பாட்டு மேசை முன் அனைவரும் அமர்ந்தனர். ஏய் வித்யா, உங்க அண்ணி எங்க? போய் கூட்டிட்டு வா. பார்வதி கூற, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் வர்றேன்னு சொன்னாங்கம்மா. சரின்னு சொல்லிவிட்டு வந்துட்டியா? போய் கூட்டிட்டு வா. அதட்டலாய் கூற, சரிம்மா எழுந்தாள். வித்யா பிஎஸ்சி இறுதியாண்டு படிக்கும் மாணவி. அழகானவள். கல்லூரியில் நிறைய இளைஞர்களின் கனவு கன்னி. பணக்கார வீட்டில் பிறந்திருந்தாலும் அடக்கமும் அமைதியும் கொண்ட மென்மையான உள்ளம் படைத்தவள். ஏன் அண்ணி தயங்குறீங்க? இந்த வீட்டு மகாராணி நீங்க. வாங்க. நீங்க வரலன்னா அம்மா என்ன திட்டுறாங்க. பேசியவாறு கைபிடித்து அழைத்து வந்தாள். அண்ணனின் அருகில் அமர வைத்துவிட்டு தந்தையின் அருகில் அமர்ந்து சாப்பிட துவங்கினாள். அனைவரும் அமைதியாய் சாப்பிட துவங்க சுமி மட்டும் சாப்பிடுவதாய் பேர் பண்ணியவாறு அமர்ந்திருந்தாள். இனம் புரியாத கலக்கம் அவளுள். என்னங்க, நம்ம லீலாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. மாசம் செக்கப் பண்ணணும். ஆர்வமாய் பேசிய மனைவியை ஏறிட்டார். மகனிடம் ஓரக்கண்ணால் பேசினார். நான் சொன்னது சரிதானா என்று. நான் ஃபோன் பண்ணிட்டேன் பார்வதி. மெடிக்கல் கேம்ப் விஷயமா லீலா ஊருக்கு போயிருக்கா. வர 20 நாள் ஆகுமா? அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். இல்லைன்னா வேற டாக்டர் கிட்ட. வேணாங்க, லீலாவோட கை ராசியானதுங்க. நம்ம ஜனா பிறக்கும்போது அவதான பிரசவம் பார்த்தா. மேலே பேச விடாமல் குறுக்கிட்டாள் வித்யா. சட்னி ஊத்துமா என. அப்பாடா, நிம்மதி பெருமூச்சு சுமிக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டு போக போறவள் தானே. அது தெரிஞ்சும் ஏன் இங்கே இருக்க ஆசைப்படுகிறாள்? மனம் கேட்க காரணம் புரியாமல் அமர்ந்திருந்தாள். எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் சாப்பிட்டு முடித்தவன், அப்பா 12 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க, தொழில் சம்பந்தமாக சில முடிவுகள் எடுக்கணும் என்றவாறு வேகமாய் கிளம்பிய மகனை கோபமாய் பார்த்தாள் பார்வதி. எப்படிங்க ஜனா இப்படி மாறிப்போனா? அழகும் அடக்கமும் கொண்ட அமைதியான பெண்ணா தெரிகிறா. இவனை காதலிச்சு, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னால் என்னால் நம்பவே முடியலங்க. ஆதங்கமாய் பேச, விடு பார்வதி, அவங்களுக்குள்ள சண்டையோ ஊடலோ எல்லாம் சரியாயிடும்.
பழசை பற்றி அவங்க கிட்ட கேட்கவோ பேசவோ கூடாது. ஏய் வித்யா, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், சொன்ன தந்தையிடம் அமைதியாய் தலையாட்டினாள். இந்த பேச்சுக்களை கேட்க சுமி அங்கே இல்லை. பிறக்கும் போதே பணக்கார வீட்டு பிள்ளையாக பிறந்தவன் ஜனார்த்தனன். கல்லூரியில் படிக்கும்போதும் சரி, படிப்பை முடித்த அப்பாவிடம் தொழில் கற்றுக்கொண்ட போதும் சரி, எந்த பெண்ணும் அவனை ஈர்க்கவில்லை. காதல் என்ற உணர்வோ, எந்த பெண்ணையாவது பார்க்கும்போது கூட இந்த பெண் எனக்கு மனைவியாக வரவேண்டும் என்ற எண்ணமோ அவனுக்கு ஏற்படவில்லை. வீட்டில் திருமண பேச்சை எடுத்தபோது கூட, இப்ப எதுக்குமா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே என்று தள்ளி போட்டவன், தாயின் வற்புறுத்தலால் ராகினியை பெண் பார்த்தவன், மனைவியாக ஒருத்தி என்ற உந்துதலில்தான் சம்மதம் சொன்னான். ஆனால் எல்லாம் தலைகீழாய் மாறும் என கனவிலும் நினைக்கவில்லை அவன். தொழிலில் வெற்றி மேல் வெற்றியை குவித்த மகன் வாழ்க்கையில் இப்படி செய்வான் என எதிர்பார்க்காத பார்வதி தவித்தாலும் சுமியின் மென்மையான பேச்சும் அடக்கமும் அவளை சமாதானப்படுத்தியது. வித்யா கல்லூரிக்கு சென்றுவிட கோதண்டம் மகள் உத்தரவை ஏற்று ஆபீஸுக்கு போயிருக்க, சோக எண்ணங்கள் மனதை ஆழ்ந்திருக்க தனியே அமர்ந்தாள். வருத்தமான சூழலில் ராகினியின் விருப்பப்படி அவள் காதலன் கிஷோரை திருமணம் செய்து கொண்டது இதம் தந்தது. ஏம்மா தனியா உட்கார்ந்திருக்க, வா வீட்டை சுத்தி காட்டுறேன், பரிவாய் பேசிய பார்வதியை ஏறிட்டாள். கண்டிப்பும் கருணையும் கொண்ட தாயுள்ளம். தான் சொன்ன ஒரு பொய்யில் அந்தஸ்து, வசதி, கௌரவம், பணம் எதையும் பார்க்காமல் மகனுக்கு மனைவியாக்கி விட்டவள். இப்படி ஒரு தாயிடம் தான் வளர கொடுத்து வைக்கவில்லையே என்ற ஏக்கம் எழுந்தாலும் மறுகணமே மனம் பதற செய்தது. அவள் சொன்ன பொய்யின் உண்மை தெரியும்போது நிலைமை என்ன ஆகும்? முகம் வெளிரிப்போனது பயத்தில், தேகம் தடதடத்தது. சுமியின் கூந்தலை வாஞ்சையுடன் வருடினாள். வீட்டை கடந்து சிறு பகுதியாய் தோட்டம் போடப்பட்டிருக்க, விதவிதமான பூக்களின் கலவையான நறுமணம் நாசியை எட்ட மனதை மென்மைப்படுத்தியது. மனதில் இருந்த சோக எண்ணங்கள் மறைய இங்கேயே இருந்து விடலாம் என்று சுமிக்கு தோன்றியது. ஒரு ஓரமாய் கிடந்த நீண்ட பெஞ்சில் அமர்ந்தாள். எந்த வேலை எப்படி இருந்தாலும் தினமும் இங்கே வந்து அரை மணி நேரம் இருந்துவிட்டு தான் போவான். மகனை பற்றி பேசியவாறு, என்னை பாரேன் என நீண்ட செடியிலிருந்து 2 ரோஜா பூக்களை பறித்து மருமகளின் தலையில் வைத்து விட்டாள். இருமா, நான் போய் மதிய சமையலுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் என் மருமகளுக்காக சொல்லியவாறு சென்ற பார்வதியின் முதுகை பயமாய் பார்த்தாள். 2 நாட்கள் மெதுவாய் கழிந்திருந்தது. அண்ணி அண்ணின்னு வித்யா பாசமாய் பழகினாள். கல்லூரியில் நடந்த சின்ன விஷயங்களை கூட அவளிடம் பகிர்ந்து கொண்டாள். தனக்கு ஒரு தங்கையில்லாத குறைவை நிவர்த்தி செய்தாள். ஆனால் ஜனாதான் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. வீட்டிலேயே இருக்கும் எதிரியைப் போல் நடந்து கொண்டான். அவ்வப்போது வார்த்தைகளால் வறுத்தெடுத்தான். உன் தோழி உயிருக்கு ஏதாவது ஆயிடும்னு என்ன பலியாக்கின, அதே சமயத்தில் எங்கள் அம்மா உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது. அழுத்தமான குரலில் வார்த்தைகளை நெருப்பாய் கக்கினான். அழுதவளுக்கு கோதண்டத்தின் வார்த்தைகள் ஆறுதலாய், அவன் அப்படித்தான், முரட்டு பைய, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறானாமா, பரிவாய் கேட்க. அப்படியெல்லாம் இல்லை, முணுமுணுத்தாள். உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும் என்ன என்பது போல் பார்வையை உயர்த்தினார். நீ ஜனாவை விரும்புறியா கேட்டார். என்ன பதில் சொல்வது என யோசிக்கும் முன்னரே தலை அசைந்தது ஆமாம் என்பது போல். விழியில் நீர் கசிய குனிந்து கொண்டாள். எப்போது எந்த நிமிடத்தில் அவனை மனதில் நிறைத்தாள் அவளுக்கே புரியாத புதிர்தான். ஒருவேளை தாலி கட்டியதால் அவளை பொறுத்தவரையில் கணவன் என்ற உணர்வினாலா தெரியவில்லை. ஆனால் அவனுடைய காதலுக்கு இவள் தகுதியானவள் இல்லையே. நினைப்பே நெஞ்சை பிளக்க கண்ணீரில் கரைந்தாள். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா, எது நடந்தாலும் நடக்கலனாலும் என் மருமகன் நீதாம்மா. அவர் வார்த்தைகள் மனதை மயிலிறகாய் வருடியது. சார், உங்களை பார்க்க ராகினி, கிஷோர்னு 2 பேர் வந்திருக்காங்க, பியூன் சொல்ல.
விழிகளை யோசனையாய் உயர்த்தியவன் வரச் சொல்லு என்றவாறு 2 கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வரச் சொன்னான். ஹலோ ஜனா சார், புன்னகைத்தவாறு அமர்ந்தாள் ராகினி. கூடவே அவள் அருமை காதலன் கிஷோரும் அருகில் அமர்ந்தான். வணக்கம் சார். இயல்பாய் புன்னகைக்க பதில் வணக்கம் சொல்லி புன்னகைக்க முயன்றான். புதிதாய் கட்டிய மஞ்சள் கயிறு, நெற்றி வகிட்டில் குங்குமம், மனதில் இருந்த மகிழ்ச்சி, முகத்தில் பூத்துக் குலுங்கும் சந்தோஷம் தெரிந்தது. முகம் முழுவதும் நடந்த பிரச்சனைக்கு இவளும் ஒரு காரணம்தானே. நினைப்பில் கோபம் கொப்பளிக்க, வந்த விஷயத்தை சொன்னா பரவாயில்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று ஒரு பியூன் வைத்துவிட்டு சென்ற கூல்ட்ரிங்க்ஸை எடுத்துக்கோங்க என்றான். எங்களை மன்னிச்சிடுங்க, நடந்ததுக்கு நானும் ஒரு காரணம்தான். எங்கள் அப்பா உயிரை விட்டுடுவேன்னு மிரட்டி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. கல்யாண மேடைக்கு விஷத்தோடு தான் வந்தேன். பேசியவளை வெறுப்பாய் பார்த்தான். ஆனால் திடீர்னு சுமி இப்படி செய்வான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. கொஞ்ச நாள் பழகின நட்புக்காக அவள் வாழ்க்கையே பலியாக்குவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதுக்காக அவள் செஞ்சது சரின்னு சொல்ல வரல, அவளை மன்னிச்சு மனைவியாக ஏற்றுக்கணும் என்றவளை குறுக்கிட்டான் ஜனா. அத்தனை பேர் மத்தியில் கேவலப்படுத்தி உதட்டை அழுத்தமாய் கடித்தவாறு, மேலே எதுவும் பேச வேணாம், அதை கேட்க நான் தயாரில்லை, நீங்க போகலாம். கோபமாய் கதவு பக்கம் கையை காட்டினான் வெறுப்பாய். ஆத்திரத்தை அடக்க முயற்சி பண்ணியவனாய். ப்ளீஸ் சார், சுமித்ராவை எனக்கும் தெரியும். என் கூட பிறக்காத சிஸ்டர் மாதிரி. ரொம்ப அடக்கமான பொண்ணு. சின்ன வயசுலையே தாய் தந்தையை இழந்து ஒதுக்கப்பட்டு தூரத்து மாமா ஒருத்தர் தயவால படித்து அவர் மனைவி கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சவ. ஆனால் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலமாக தான் உங்கள் மனைவியாக வந்திருக்கான்னு நானும் ராகினியும் நினைக்கிறோம். நாங்கள் நாளைக்கு ஊட்டி போகிறோம். திரும்பி வரும்போது நீங்கள் நல்ல முடிவு எடுக்கணும்னு நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம் சார். கண்களில் கசிவோடு நெகிழ்ச்சியாய் கூறிவிட்டு விடை பெற்றனர் ராகினியும் கிஷோரும். இரு கைகளையும் தலைக்கு பின் கோர்த்தவாறு யோசனையாய் சாய்ந்தான். நினைவு வீட்டை நோக்கி. வீட்டில் எல்லோரிடமும் அன்பாய் பேசி பழகும்போதுதான் மட்டும் தனித்து விடப்பட்டது போன்ற உணர்வு கோபமாய் அவனுள் பெருமூச்சு விட்டவாறு ஃபைலை பிரித்து ஆபீஸ் வேலைகளை கவனிக்க அதிலேயே ஊறிப்போனான். அண்ணி, சீக்கிரம் வாங்களே. என் ஃப்ரெண்டு துளசி சொன்னது உங்ககிட்ட சொல்லலைன்னா என் தலையே வெடிச்சிடும். ஐயோ, குளிச்சது போதும், வாங்களே. கட்டிலின் மேல் அமர்ந்து புத்தகத்தை புரட்டியவாறு குரல் கொடுத்தாள் வித்யா. அப்படி என்ன அவசரம் வித்யா? கேட்டவாறு வெளியே வந்தவளுக்கு பேச்சு வரவில்லை. ஏனெனில் கட்டிலின் மேல் அமர்ந்திருந்தான் ஜனா. இதயம் நழுவியது அவளுக்கு. தடதடத்தது தேகம். அப்படியே பூமிக்குள் புதைந்துவிடக் கூடாதா? மனசு கெஞ்சியது. பார்வையை மெல்ல உயர்த்தினான். தலை முதல் பாதம் வரை அழுத்தமாய் மேயவிட்டான். வித்யாதானே என்று அவசரமாய் வெளியே வந்தவளின் கோலம் அவஸ்தைப்பட வைத்தது. உயர்த்தி கட்டிய பாவடையும் தோளின் மீது அலட்சியமாய் போடப்பட்ட சேலையும் ரவிக்கையும் சோப்பின் நறுமணமும் சூழ தேகமெங்கும் தண்ணீர் முத்துக்கள். கடற்கரையில் கிடக்கும் கூழாங்கல்லை போல் வெளிரிய முகம் பளிங்காய் தாளம்பூ குருத்தாய் சிவந்து போயிருந்தாள். அவமானமும் கூச்சமும் சேர. வித்யா கூப்பிட்டான்னு மெல்லிய குரலில் பேச முயன்றதை கேட்க அங்கில்லாமல் வேகமாய் அறையை விட்டு வெளியேறினான். சுமியின் மனம் அவளையே சாடியது. ச்சே, என்ன நினைத்திருப்பான்? இப்படியெல்லாம் சலனப்படுத்தி நிரந்தரமாய் தங்க முயற்சிக்கிறாளோ என்றுதானே நினைப்பான். தவிப்பும் தடுமாற்றமும் அவளுள். அதன் பிறகு வந்த வேலைகளில் அவன் இருக்கும் இடத்தின் நிழல் கூட படாத வண்ணம் ஒதுங்கினாள். தோட்டத்தில் பூக்களின் மத்தியில் அவளும் ஒரு பூவாய் அமர்ந்திருந்தாள் சோகத்தை சுமந்து. காப்பியை உறிஞ்சியவாறு பால்கனியில் நின்றிருந்தான். வண்டுகளின் ரீங்காரம் செவியை வருட பார்வையை திருப்பினான் ஜனா. பூக்கள் கூட்டத்தில் சோக கீதம் இசைத்தவாறு அமர்ந்தவளை பரிதாபமாக பார்த்தான். கஷ்டங்களை மட்டுமே கண்டவள். ராகினியின் வார்த்தை நெஞ்சுக்கூட்டில் ரீங்காரம் இட்டது. இவள் நல்ல சந்தர்ப்பத்தில் என்னை சந்தித்திருக்க கூடாதா? ஏக்கமே எழ அதிர்ந்தான். எல்லாரையும் தன் பக்கம் விழவைத்து ஆட்சி செய்தவள் தன்னையும் விழவைத்து விடுவாளோ என கோபம் கொண்டவன், அவன்தானா இப்படி நினைக்கிறான்? மேலே யோசிக்க முடியாமல் தடதடத்து கீழே இறங்கினான். ஏய் வித்யா, இங்கே வாயேன். இந்த மின்மினி பூச்சியை பாரேன்.
இரு கைகளையும் மூடி உள்ளே இருந்த மின்மினியின் வெளிச்ச தூறல்களை விரல் சந்து வழியே முகம் மலர சின்ன குழந்தையாய் ரசித்தவாறு அதை வித்யாவிடம் பகிர்ந்து கொள்ள நினைத்து அழைத்தவாறு திரும்பியவள் அங்கே அவனை கண்டதும் மனம் சில்லிட்டது. இவன் எப்போ வந்தான்? நிமிர்ந்தவாறு பூச்சியை பறக்க விட்டாள். தலை குனிந்தவாறு நிற்க அவன் மனதில் பல பல எண்ணங்கள். மெல்லிய நீரோடையில் மிதக்கும் பூவை போல் மனதை சலனப்படுத்தியது. இத்தனை நாள் இல்லாத புது மாற்றம் அடியோடு அவனை திருப்பி போட்டது. முதலாய் பரிவாய் பேசினான். பனியில ஏன் உட்காரணும்? உள்ளே வா. நம்ப முடியாமல் திகைத்தது சுமியின் மனம். முகம் பூவாய் மலர்ந்ததை ஓரக்கண்ணால் ரசித்தவன் மேலே பேசும் முன், அண்ணி, உங்களை எங்கேயெல்லாம் தேடுறது? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லியவாறு கையை பற்றி இழுத்து செல்லாத குறையாய் அழைத்து செல்ல அவன் பார்வைகள் அவள் முதுகை துளைத்ததை உணர முடிந்தது அவளால். நாளைக்கு அண்ணனோட பிறந்தநாள் வருதே, அதுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க? சஸ்பென்ஸாக ஏதாவது கொடுத்து அண்ணனை அசத்தணும். எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அன்னைக்கு சாதிச்சுக்குவேன். அன்னைக்கு அண்ணே மறுத்து சொல்ல மாட்டார். சொன்னதும் இல்லை. அண்ணனின் அன்பு புராணத்தை பற்றி வித்யா சொல்வதை செவி கேட்டாலும் மனம் வேறு சிந்தனையில் இருந்தது. என்ன பரிசு கொடுக்கலாம்? வாங்கிக் கொள்வானா? மறுத்துவிட்டால் அவள் மனம் தாங்காதே, தவித்தது. வித்யாவே கொடுக்க சொல்லிவிட்டாள். அதுதான் சரி. இனிமையான உணர்வு தேகமெங்கும் மூட சந்தோஷமாய் இருந்தது. ஏற்கனவே வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்க சொல்லி பார்வதி பீரோசாவியை கொடுத்தபோது நிலைமையை உணர்ந்து நாசுக்காய் மறுத்துவிட்டாள். ஆனால் இப்போது பணம் தேவையே. நினைத்தவளுக்கு வேலை பார்த்தபோது கிடைத்த சம்பள பணத்தை, தேவைக்கேற்ப மீதி பணத்தை அவள் ஹாஸ்டலுக்கு அருகே இருந்த பேங்கில் போட்டு வைத்தது நினைவுக்கு வர எடுத்துக்கொண்டாள். அத்தை, நானும் வித்யாவும் கடைக்கு போயிட்டு வரட்டுமா? தயக்கமாய் கேட்க, இதுக்கேம்மா தயங்குற? நல்ல பொண்ணுமா நீ. இந்தா பணம், எது வேணாலும் வாங்கிக்க. 50 ரூபாய் கட்டை நீட்ட, இல்லத்த என்கிட்ட இருக்கு, பத்தலைன்னா வாங்கிக்கிறேன் அழகாய் மறுக்க, நீ குடுமா அண்ணி அப்படித்தான் சொல்லுவாங்க சிரித்தவாறு வாங்கி கொண்டாள் வித்யா. அந்த பெரிய ஷாப்பிங் சென்டரில் விதவிதமான பரிசு பொருட்களும் அலங்கார பொருட்களும் கண்ணை கவர்ந்தது மட்டுமல்லாது விலை அதிகமாய் இருப்பேன் என சொல்லாமல் சொல்லியது. வித்யா அண்ணனுக்காக அழகான பிரேஸ்லெட் வாங்க எளிமையாய் அதே சமயம் அழகான வாட்சை செலக்ட் பண்ணினாள் சுமி. நான் கொடுத்தால் வாங்குவானா? ஏளனமாய் நினைப்பானோ? எண்ணம் அலையாய் பேசாமல் வித்யாவையே கொடுக்க சொல்ல வேண்டியதுதான். நினைத்தவாறு வாங்கி கொண்டாள். அண்ணி, ஏதாவது சாப்பிட்டு போகலாம். சுமியின் பதிலை கேட்காமல் எதிரில் இருந்த ஸ்டார் ரெஸ்டாரண்டில் நுழைய பின்தொடர்ந்தால் கூடவே சுமியும். அண்ணி, எனக்கு காஃபியும் சமோசாவும். உங்களுக்கு என்ன? கேட்டவாறு சர்வரை பார்க்க, எனக்கும் அதையே சொல்லு வித்யா என்றாள். ஏதோ பேச முயன்ற வித்யாவை திசை திருப்பது அவள் கையில் இருந்த செல்போன். குரல் கொடுத்து பேசியவரின் முகம் மாறியது. என்னாச்சு வித்யா? ஃபோனில் யாரு? என் ஃப்ரெண்டு துளசிக்கு சின்ன ஆக்சிடெண்ட். அவள் அப்பா வேற ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னான். அவள் அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். கூட யாரும் இல்லை. பயமாக இருக்குது. கொஞ்சம் வாமான்னு சொல்லி அழறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் எழுந்தாள் வித்யா. அண்ணி, நீங்கள் காரில் போயிடுங்க, நான் ஆட்டோ. இல்லை வித்யா, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன், நீ கிளம்பு முதல்ல. தேங்க்ஸ் அண்ணி. சர்வர் கொண்டு வந்த காஃபியை குடிக்க பிடிக்கவில்லை. பில்லை வைத்துவிட்டு எழ முயன்றவளை அந்த குரல் அழைத்தவாறு வந்தது. சுமித்ரா அருகில் வந்தவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். முரளி, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை உன்னை. மாமா மாமி எப்படி இருக்காங்க? நீ எப்போ வந்த? எப்படி இருக்க? அடுக்கடுக்காய் கேள்விகள் வீசியவளை புன்னகை செய்தவாறு எதிரே அமர்ந்தான். காப்பி சாப்பிடு முரளி அவன் பக்கம் தள்ள. கூட யாரேனும் வந்திருக்காங்களா? நான் வேற காஃபி சொல்கிறேனே கேட்டான். இல்லை, வந்துட்டு போயிட்டாங்க, நீ சாப்பிடு. காப்பியை எடுத்துக்கொண்டவனின் முகம் சோகமாய் மாறியது. என்னாச்சு முரளி? பதட்டமாய் கேட்டாள். அம்மாவும் அப்பாவும் 3 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியலை. அப்பா போன பிறகு படுத்த படுக்க ஆயிட்டாங்க அம்மா. அப்பா இறந்த பிறகு 10ஆம் நாள் அப்பா கூடவே போயிட்டாங்க. வலிகளை அடக்கியவாறு பேசியவனின் விழிகள் கசிந்தது. அவள் விழிகளும் அழுதது.
அவனை ஆறுதல் படுத்தும் விதமாய் முரளியின் கைமேல் தன் கைகளை வைத்து அமைதிப்படுத்த முயன்றாள். இருக்கும்போது அருமை தெரியாம பிரிவு வரும்போது அருமை பெருமை புரியுது சுமி. உன்னோட முழு முகவரி தெரியாததால உனக்கு சொல்ல முடியல. ஆதங்கமாய் ஒலித்தது அவன் குரல். லெட்டரெல்லாம் போட்டேனே முரளி, கண்ணீருடன் கேட்டவளை விரக்தி புன்னகையாய் ஏறிட்டான். அம்மா அப்பாவுக்கு காட்டாம மறைச்சி இருப்பாங்க. தாய் தந்தையின் பிரிவு இவனை எப்படியெல்லாம் மாற்றி போட்டிருக்கிறது. வாய்சவடாலும் திமிர்த்தனமுமான போக்கும், குடித்துவிட்டு ஊர் சுற்றியவனின் பேச்சில் பக்குவமும் பண்பும், பார்வையில் நிதானமும், எத்தனை மாற்றம்! வியந்தாள். என்னை மன்னிச்சிடு சுமி. அன்னைக்கு உன்கிட்ட நடந்த முறைக்காக. தப்பு செய்த சிறுவனைப் போல் அவளை பாவமாக ஏறிட்டான். சேச்ச, அதை எப்போவோ மறந்துட்டேன். அதை விடு. நீ எங்கே தங்கி இருக்க? எப்படி இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கோம். வேலை தேடிட்டு இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல் இருக்கு. உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்கார்? சந்தோஷமாக இருக்கியா? உண்மையான பாசமும் அன்பும் அவன் கண்களிலும் வார்த்தைகளிலும் தெரிய நெகிழ்ந்தாள். அது ஒரு கதை. ஏக்க பெருமூச்சு விட்டவாறு நினைத்தவள் வெளியே செல்ல முடியாமல், நல்லா இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். வாய் வார்த்தையாய் சொன்னாலும் வீட்டுக்கு வந்துடாத. நான் எந்த சமயத்தில் வீட்டை விட்டு வெளியேறுவேன்னு தெரியாது. மனம் நினைத்தது வலியுடன். அதே நேரத்தில் ஒரு நண்பரை டிராப் செய்து விட்டு திரும்பிய ஜனாவின் தலை கணக்க ஆரம்பிக்க, காப்பி குடித்தால் தேவலை என மனம் கூற, காரை நிறுத்திவிட்டு ரெஸ்டாரண்டில் நுழைந்தவளின் கண்களில் பட்டனர் சுமியும் முரளியும். அதுவும் மேஜை மேல் முரளியின் கைமீது சுமியின் கரம். ஆத்திரம் பரவ முகம் கற்பாறையாய் கருத்தது. கஷ்டப்பட்டு பொறுமை காத்தவன் மேலும் சில நிமிடம் அங்கே நின்றுவிட்டு அங்கே நிற்க பிடிக்காமல் கிளம்பி விட்டான். நான் வேணும்னா ஆட்டோவை அழைக்கட்டுமா? கூறிய முரளியை இடைமறித்தாள். இல்லை முரளி, நான் போய்க்கிறேன். இந்த பணத்தை வச்சுக்க. கையில் இருந்த அவளின் சொற்ப பணமான 1000 ரூபாயை நீட்ட மறுத்தான். வேணா சுமி. பரவாயில்ல முரளி, வேலை கிடைக்கும் வரை பண கஷ்டம் இருக்கும். இதை மட்டும் வாங்கிக்க. மறுக்க மறுக்க அவன் கைகளில் திணித்தாள். உங்க அப்பா எனக்கு செய்த அன்புக்கு நான் எதை செய்தாலும் ஈடு ஆகாது நினைத்தாள். மூளையாய் இருந்த நாற்காலியில் அமர்ந்து அவர்களை பார்த்தவாறு காப்பியை குடித்தான் ஜனா. காஃபியின் சூட்டை போல் மனம் கொதித்து கொண்டிருந்தது. போலாமா? ஆழ்ந்த குரல் கேட்க திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். மிக அருகிலேயே நின்றிருந்தான் தாலி கட்டிய கணவன் ஜனா. முகம் கருத்து கோபம் பொங்கியது அவனுக்கு. இவன் எப்ப வந்தான்? நினைப்பு ஓட, பயமும் அதிர்ச்சியும் விழிகளில் ஓட எழுந்தாள். காப்பி கப்பின் அடியில் பணத்தை வைத்துவிட்டு அவன் பின்னே நடந்தாள். தவிப்பும் தடுமாற்றமும் அலைக்கழிக்க படபடப்பாய் காரில் ஏறிக்கொண்டாள். இருவரின் எண்ணங்களும் வெவ்வேறு திசையில் பயணம் செய்ததால் மௌனமே மொழியாயிருந்தது அந்த இடத்தில். விழிகள் வேடிக்கை பார்க்கும் பாவனையில் திரும்பிக் கொண்டது அவளுக்கு. அவன் மனமோ ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தது. பனித்துளி போல் படர்ந்திருந்த காதல் கானல் நீராய் போனதில் வெறுப்பும் அதிர்ச்சியும், அவள் செய்த தப்பால் ஏற்பட்ட கேவலத்தையும் அவமானத்தையும் பொறுத்தது கூட வீணானது என்ற எண்ணமே அவனை அலைக்கழித்தது. அவள் சொன்னது எல்லாம் பொய் என்ற எண்ணமே அவளை புரட்டி போட்டது. காரை நிறுத்தி இறங்கினான். உள்ளே நுழைந்து வேக வேகமாக மாடி ஏறினான். என்ன செய்வது என புரியாமல் நின்றவளை மேலே வா அழுத்தமாய் கூறிவிட்டு செல்ல, தப்பாய் நினைத்து கொண்டானோ முரளி கூட பேசியத? பயமாய் பின்தொடர்ந்தாள். அறைக்குள் நுழைந்ததும் படாரென கதவை காலால் உதைத்து சாத்தினான். விழிகளில் திகில் பரவ தேகம் நடுநடுங்க நின்றவள் அருகே வந்தான். யாரவன்? உன் காதலனா? வார்த்தைகளில் மானை சாப்பிட வரும் புலியின் உருமல். தன்னை தப்பாய் நினைத்து கொண்டான் என்ற எண்ணமே அவளை வேரோடு பிடுங்கி போட, நீ அவனை பல பேர் மத்தியில் தப்பாக்கியதை விடவா இன்னொரு மனம் சாட துவண்டாள். இல்லை என் மாமா. மேலே பேச முயன்றவளை இடைமறித்தது அவன் குரல். ஷட் அப் கத்தினான். மேலே மேலே பொய் சொல்லி ஏமாத்தி நீ போட்ட ட்ராமாவை அப்பா வேணும்னா நம்பலாம். ஆனால் நான் நம்ப மாட்டேன். அழகா திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சந்தர்ப்பம் அமையும் போது
எல்லாத்தையும் சுருட்டிட்டு போலாம்னு நீயும் உன் காதலனும் திட்டம் போட்டு நுழைஞ்சிருக்க. அழுத்தமாய் பேச திகைத்து நின்றாள். எத்தனை கேவலமாய் தன்னை எடை போட்டிருக்கிறான் என்ற எண்ணமே அவளை அள வைப்பதாய் இருந்தது. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், எல்லா நேரத்திலும் நான் ஏமாற மாட்டேன் என்றவாறு அவள் தோள்களை அழுத்தமாய் பற்ற எதுவும் புரியாமல் பயத்தில் வியர்த்து வழிந்தது அவளுக்கு. என் வீட்டு பணத்தை அவங்கிட்ட கொடுத்த போதே தெரிஞ்சு போச்சு உன் திட்டம் எல்லாம். உன்னை அப்பவே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும். எங்கள் அம்மாவையே என்னை தப்பாக கேவலமாக நினைக்க வச்சிட்டியே. வலி வார்த்தைகளில் வலிய அவள் மனம் அழுதது. குற்ற உணர்ச்சியில் என்னை இத்தனை பாடுபடுத்திய உனக்கு தண்டனை தர வேண்டாமா? நீ சந்தோஷமாக அவன் கூட வாழ நான் இடம் தர மாட்டேன். பேசியவாறு அவள் முகத்தை அழுத்தமான பார்வைகளால் பார்க்க, விழிகளின் வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் நகர பார்க்க, துளி கூட அசைய முடியாமல் பற்றி இருந்தது அவன் கைகள். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசியவாறு வேகமாய் நகர்ந்தவளை கோபமாய், அதே சமயம் முரட்டுத்தனமாய் இழுத்து அணைத்தான். அடக்கி வைத்திருந்த அவன் ஆண்மைக்கு உயிர் வர அவன் கைகள் அவள் தேகத்தை படர முயற்சிக்க, வேணாம் ப்ளீஸ். அவள் தவிப்பை காதில் வாங்கவில்லை. அவன் எல்லை மீற முயன்றான். கன்னத்தில் உதட்டை அழுத்த மெல்லிய சுவாசம் அவள் கழுத்தோரம் பட்டு சூட்டை கிளப்ப அவள் தேகம் பாகாய் குலைந்து நெகிழ்ந்தது. தன்னை தப்பாய் நினைத்து கொள்கிறான் என்ற நினைப்பு வேதனையை தந்தாலும், தன் மனம் விரும்பிய காதல் கணவன் தன்னை தொடும் உரிமை உள்ளவன் என்ற எண்ணம் சமாதானம் தர, அவனை தடுக்க நினைத்த கைகள் மாலையாய் அவனை தழுவிக்கொள்ள, காட்டாற்று வெள்ளம் போல ஓடிய அவன் வேகத்துக்கு தடை சொல்ல முடியாமல் அவன் உயிரில் புதைந்து போனது உடலும் மனமும். வினாடிகள் நிமிடங்களாய் கடக்க, மெல்லிய இசையை கடிகாரம் கொடுக்க விழிகளை திறந்தாள். அழுத்தமான அணைப்பும் முத்த மோகங்களும் தேகமெங்கும் சுகமாய் பரவி கிடக்க, விழிகள் மட்டும் கண்ணீரை கொட்டியது. சாதித்த பெருமையில் முகத்தில் திருப்தியும் அசதியும் அழகுற விழி மூடி படுத்திருந்தவனை எழுப்பாமல் நகர்ந்தாள். மனம் முழுக்க வேதனையும் விழிகளில் கண்ணீரையும் சுமந்தவாறு. பொதுவாய் ஆபீஸ் வேலையாய் வெளியூர் போகணும் என்றால் மேனேஜரை தான் அனுப்பி வைப்பான். ஆனால் இந்த தடவை அவனே கிளம்பிவிட்டான். ஒருவேளை அவள் முகத்தை பார்க்க அவனுக்கு தைரியம் இல்லையோ? அவன் மேலேயே எரிச்சலாய் வந்தது. என்னதான் தப்பு செய்திருந்தாலும் முரட்டுத்தனமாய் மேலே நினைக்க முடியாமல் முகம் சிவந்து போனது அவனுக்கு. அவள் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு அப்படி நடந்துக்கிட்டேனா? அவள் போட்ட பழியெல்லாம் மறந்துட்டேனா? இல்லை மன்னிச்சிட்டேனா? மனம் குழம்பி தலையை வலித்தது. மேலே யோசிக்க முடியாமல் மேஜை மேல் இருந்த செல் அடிக்க கையில் எடுத்தான். எதிர்முனையில் அவன் தந்தை பேசினார். என்ன ஆச்சு ஜனா உனக்கு? இங்கே சுமி முகமும் சரியில்லை, அறையை விட்டு வெளிவரல. நீ ஊருக்கு போனதிலிருந்து எதையோ பறிகொடுத்த மாதிரி. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் கேட்க போகிறதில்ல. உடனே ஊருக்கு கிளம்பி வா. விடிஞ்சா உன் பிறந்த நாள். உங்கள் அம்மாவோட நச்சரிப்பு வேற. சரி, சுமிக்கிட்ட பேசுறியா? கொடுக்கட்டுமா என்றவர் அவன் பதிலை எதிர்பார்க்காமல் தூரமாய் நின்றிருந்த சுமியை அழைத்து ரிசீவரை அவளிடம் நீட்டிவிட்டு அகன்றார். ஹலோ ஹலோ குரல் சத்தம் போட, காதில் வைத்தவள் மெல்லிய குரலில் சுமி பேசுகிறேன் என்றாள். குரல் பிசைய பட்டாம்பூச்சி படபடத்தது. மனதில் என்ன ஒரு சத்தமும் காணும். ஒருவேளை அவளிடம் பேச இஷ்டமில்லாமல் வைத்துவிட்டானோ? நினைப்பே அமிலத்தை குடித்தது போல் வலியில் துடித்தாள். அவன் உதாசீனம் அளவைக்க கட்டுப்படுத்தியவாறு அகன்றாள். தூங்கும் சுமியை ஆசை தீர விழிகளால் பருகினான். நெற்றி ஓரம் காற்றில் படபடத்த முடியை மெல்ல ஒதுக்கினான். ஐ எம் சாரி உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். அவன் முகத்தில் கனிவும் மென்மையும் போட்டி போட, கீழே தரையில் தூங்கும் அவளை தூக்கி கட்டிலில் போட ஆசை இருந்தாலும் ஏதோ ஒன்று அவனை கட்டி போட, மௌனமாய் எழுந்து சிகரெட் எடுத்து உதட்டில் பொருத்தியவாறு பால்கனியில் நடந்து யோசிக்க துவங்கினான். மறுநாள் காலை வேலைகளை முடித்து கொண்டு அவனுக்கு வாழ்த்து சொல்லலாமா? ஏற்றுக்கொள்வானா? இல்லை முகத்தில் அடித்தாற்போல் ஏதாவது பேசி விடுவானோ? யோசிக்கும் நேரத்தில் வித்யா அழைத்தாள். வாங்க நீ, உங்கள் பரிசு அண்ணங்கிட்ட கொடுக்கலையா? கேட்டவாறு வந்தாள்.
ஊதா நிற சுடிதாரில் அழகாய் இருந்தாள் வித்யா. இந்த சுடிதார் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு வித்யா, புன்னகைத்தாள். தேங்க்ஸ் அண்ணி, அண்ணா வாங்கி கொடுத்தது. சரி வாங்க, எல்லோரும் உங்களுக்காக கீழே வெயிட்டிங். ப்ளீஸ் வித்யா, இந்த வாட்ச் நீயே வாங்கினது போல கொடுத்துடு ப்ளீஸ், தடுமாறினாள். சரி வாங்க முதல்ல. பட்டு வேஷ்டி சட்டையில் அழகும் கம்பீரமும் அதிகமாய் தெரிய ஆணழகனாய் தோன்றினான் ஜனா. 2 நாள் மகனின் வெளியூர் பயணத்தால் பழைய கோபம் மறந்து மகனை அன்பில் பார்வதி குளிப்பாட்ட நெகிழ்ந்தாள் சுமித்ரா. தன் விஷயம் மட்டும் பார்வதிக்கு தெரிந்தால் என்னாகும்? பயத்தில் முகம் வெளுத்தது சுமிக்கு. நடக்கிறது எதுவானாலும் நடக்கட்டும். ஓரளவு மனதை சமாதானப்படுத்தியவாறு கணவனை ஆசை தீர பார்க்க, தாய் தந்தையிடம் ஆசிர்வாதம் வாங்கியவாறு திரும்பியவனின் பார்வை அவள் விழிகளை சந்திக்க, தன் மனதை குடைந்து ஊடுருவிய அவன் விழிவீச்சை சந்திக்க முடியாமல் தலை குனிந்தாள். இனம் புரியாத உணர்வில் தொண்டையை அடைத்தது இனிமையான நினைவு. அண்ணா, என்னோட பரிசும் வாழ்த்துக்களும் சொல்லியவாறு தன் பரிசை கொடுத்து புன்னகைக்க, தேங்க்ஸ் வித்தி. அம்மா, என்ன 2 பரிசு? ஏதாவது காரியம் ஆகணுமா? குறும்புத்தனமாய் ஜனா கேட்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வாட்ச் உங்கள் ஆசை மனைவி வாங்கியது. அதுவும் அவங்க சொந்த பணத்தில். அம்மா கொடுத்த பணத்தை கூட வாங்கிக்கல. பொய் கோபத்துடன் விஷயத்தை போட்டு உடைக்க முகம் சிவந்து போனது சுமிக்கு. கடவுளே, இப்படியா போட்டு உடைப்பாள்? வேணாம்னு மறுத்து எல்லார் முன்னிலும் அவமானப்படுத்துவானோ? தவிப்பும் தடுமாற்றமுமாய் தலைகுனிய, நல்லா இருக்கே செலக்ஷன் என்றவாறு கையில் அணிந்து கொள்ள, பார்த்தவளின் மனம் சிறகில்லாமல் வானத்தில் பறந்தது சந்தோஷத்தில். உங்கள் பொண்டாட்டி வாங்கியது நல்லா தான் இருக்கும். வித்யா முணுமுணுக்க, ஏய், உன்னோடதும் சூப்பர், நான் போட்டுக்கிட்டேன், பிரேஸ்லெட் போதுமா? ஜனா சிரிக்க, அண்ணா தங்கையின் பொய்க்கோப ஊடலை பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் சுமியும் ரசித்தாள். பிறந்த நாளன்று கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து நேராய் அனாதை ஆசிரமம் போய் அங்குள்ள குழந்தைகளுக்கு இனிப்பும் சாப்பாடும் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்து தாய் தந்தையை விட்டுட்டு அவளும் அண்ணனுமாய் அவள் இஷ்டப்படி ஷாப்பிங், சினிமான்னு ஊர் சுற்றி அன்றைய பொழுது செம ஜாலியாய் போகும்னு வித்யா சொல்ல கேட்டிருந்தாள். எத்தனை நல்ல மனம் படைத்தவன்! நினைப்பே இனித்தது. நினைய பணம் இருந்து மனசாட்சிப்படி நடக்கும் அவன் பெற்றவர்கள் மனம் நெகிழ்ந்தது. ஆனால் அவள் விஷயம் தெரிய வரும்போது அவர்கள் முகத்தில் தெரியும் வெறுப்பும் கோபமும் கற்பனையிலேயே முகம் வெளுக்க, மேலே யோசிக்க முடியாமல் பார்வதி குரல் அழைக்க நினைவுக்கு வந்தாள். கோவிலுக்கு போகணும், இந்த சேரியை மாத்திட்டு வாமா என்று மருமகளிடம் பார்வதி ஒரு சேலையை நீட்ட, அந்த விலையுயர்ந்த சேரியை பார்த்து, இல்லை, இந்த சேரியை தயங்கியவாறு பேசியவளை வித்யா ஏறிட்டாள். சீக்கிரம் கட்டிட்டு வாங்க, நேரம் ஆகுது. அண்ணனை மூட் அவுட் ஆக்காதீங்க. இப்பவே கோபமாக பார்க்குற மாதிரி தெரியுது. வித்யா படபடக்க, மேலும் மறுத்து சங்கடத்தை உண்டு பண்ண விரும்பாமல் வாங்கி கொண்டாள். சாரிக்கு பொருத்தமாக தங்க நகைகளை பார்வதி போட்டுவிட அவள் மறுப்புக்கு செவிசாய்க்கவில்லை பார்வதி. ஏற்கனவே அவளை கேவலமாய் நினைத்து தீயாய் காய்கிறான். இதில் இன்னும் என்ன சொல்லப் போகிறானோ? நடக்கிறது நடக்கட்டும். இந்த இனிய சூழ்நிலையில் இதம் மட்டும் இப்போது உண்மை என மனம் கூற சந்தோஷமான சூழலுக்கு மாற முயற்சித்தாள். அழகிய தேவதையாய் வந்த மனைவியை அவள் அறியா வண்ணம் விழிகளால் பருகினான். கோவிலில் அதிக கூட்டமில்லை. அவன் பிறந்த நாளை ஒட்டி அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் நடக்க ஏற்பாடு செய்திருந்தார் அவன் தந்தை. தீபத்தை கண்களில் ஒற்றிக் கொண்டவளின் மனம் நிம்மதி கொண்டதைப் போல் அமைதியாயிருந்தது. அதுவும் ஐயர், இந்த குங்குமத்தை உங்க மனைவி நெத்தியில வையுங்க நீட்டியவாறு மங்கள வார்த்தை கூறினார். இது என்ன புது சங்கடம்? நினைத்தவாறு மனம் தவிக்க, சற்றும் எதிர்பார்க்காமல் அழகு நெற்றியிலும் வகிட்டிலும் குங்குமத்தை ஜனா வைக்க, திகைத்து போனவளின் விழிகளில் கண்ணீர் பெருக சட்டென அவன் கால்களில் விழுந்தாள். இது போதும், இந்த ஜென்மம் முழுவதும் இவன் நினைவுகளை சுமந்தபடி வாழ்ந்து விடுவாள். இனி எதுவும் தேவையில்லை. மனமுருக ஆண்டவனுக்கு நன்றி கூறியவளை மெல்ல தோள் தொட்டு எழுப்பினான். வித்யாவின் குறும்புத்தனமான பேச்சு சூழ்நிலையை கலகலப்பாக, அவனின் எண்ணங்கள் அவளை பற்றி காலம் காலமாய் வாழ்ந்த உணர்வின் தகிப்பில் தேகம் பாகாய் குழந்தி நின்றது சுமிக்கு. அவனை பற்றிய நினைவுகள் நிஜமாக அவளுள் படர்ந்தோடியது.
சந்தோஷத்தை தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள எதிர்பார்த்து காத்திருந்தான் முரளி. அவன் அலைந்த அலைச்சலுக்கு நல்ல பலன் கிடைத்து விட்டது. வேலை கிடைத்து விட்டது. அரை வாடகை, சில நண்பர்களிடம் வாங்கிய கடனை கொடுக்கணும். நிம்மதி பெருமூச்சு விட்டவாறு நிமிர்ந்தவன் எதிரில் வந்த பெண்ணை எரிச்சலாய் ஏறிட்டான். கோபமாய் பார்த்தான். எதுக்கு என்னையே சுற்றி சுற்றி வந்து டார்ச்சர் பண்ணுற? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? உனக்கு பொழுது போகலைன்னா வேற யாரையாவது பணக்கார பையனா பார்த்து காதலிக்க வேண்டியது தானே? வார்த்தைகளை கடித்து துப்ப அழகு மயிலாய் நின்ற வித்யாவின் முகம் சுருங்கியது. விழிகளில் நீர் துளிர்க்க, என்னை பிடிக்கலையா? ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க? அழுகையை அடக்கியவாறு கேட்டவளை பரிதாபமாக பார்த்தான். மென்மையாய் பேச ஆரம்பித்தான். ப்ளீஸ் வித்யா, என்னை பற்றி என்ன தெரியும்? நீ பணக்கார வீட்டு பெண். நான் ஒரு காலத்தில் பொறுக்கியாக சுற்றுனவேன். என்னோட அப்பா அம்மா இறப்புக்கு பிறகு உலகத்தையும் உறவுகளையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை மாற்றிக்கிட்டேன். ஆனால் அதுக்கும் சோதனை வர்ற மாதிரி நீ என்னை சுற்றி சுற்றி வர்ற. என்கிட்ட என்ன ஈர்த்தது உனக்குன்னு எனக்கு புரியலை. பேசியவனை குறுக்கிட்டாள். என் தோழியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப முகமரியாதை யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கடி இலவசமாக இல்லாதவங்களுக்கு ரத்தம் கொடுக்கறதாகவும் உங்கள் இறப்புக்கு பின்னாடி உங்கள் உடலை மருத்துவக் கல்லூரிக்கு பயன்படுத்தணும்னு நீங்கள் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்னையும் அறியாமல் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு. நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஆனால் அதை மட்டும் நான் பார்க்கல. அதையும் தாண்டி உங்கள் மனசு, அதுதான் எப்படின்னு எனக்கு புரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் வாழ்க்கையில் கணவராய் வரப்போகிற நீங்கள் மட்டும்தான். ப்ளீஸ் முரளி, வெட்கத்தை விட்டு கேட்குறேன், என் காதலை ஏற்றுக்கோங்க. அழுகையை கஷ்டப்பட்டு அடக்க முயற்சித்தாள் வித்யா. எல்லாரும் பார்க்குறாங்க. உதட்டை மென்றவாறு இறுகினான். ப்ளீஸ் வித்யா, முதல்ல நீ வா. அவளை இழுத்தவாறு அருகில் இருந்த பூங்காவில் நுழைந்தான். நீண்ட பெஞ்சில் அவளை அமர வைத்துவிட்டு தானும் சற்று தள்ளி அமர்ந்தான். நீ பணக்கார வீட்டு பெண். என் கூட பட்ஜெட் போட்டு உன்னால் குடும்பம் நடத்த முடியாது. காதல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் வேணா அழகா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அழுத்தமாய் கூறியவாறு எழுந்தான். முதல்ல படிப்பில் கவனத்தை செலுத்து. உன்னோட காதல் காணாமல் கூட போகலாம். சிரித்தவாறு நகர்ந்தவனை முரளி என மெல்ல அழைக்க திரும்பினான் என்ன என்பது போல். இப்போ என்னை விரும்பலைனாலும் பரவாயில்ல, என் சாவுக்கு பிறகு கட்டாயம் என்னை விரும்புவீங்க. அமைதியாய் பேசியவாறு கைப்பையில் இருந்து அந்த சிறு பாட்டிலை திறக்க ஆரம்பிக்க, என்ன உளற? கோபமாய் பார்த்தான். விரக்தி பூக்க சிரித்தவாறு, என்னால் உங்களை மறக்கவும் உங்கள் உதாசீனத்தை பொறுத்துக்கவும் முடியலை என்றவாறு வாயில் மருந்தை ஊற்ற முயற்சிக்க வேகமாய் தட்டிவிட்டான். அவளே எதிர்பார்க்கல அரைந்து விடுவான் என்று. சட்டென அவளை இழுத்து அணைத்து கொண்டான். நெற்றியில் உதட்டை பதித்து விலகி நிறுத்தினான் அவசரமாய். கன்னம் வலித்தது. காணாமல் போனதை உணர்ந்து முகம் மலர சிரித்தாள். மனம் மகிழ்ச்சியில் பூக்க, நானும் உன்னை விரும்புகிறேன் வித்யா. ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. விஷம் சாப்பிட்ற அளவுக்கு. கோபமாய் கேட்க, உங்கள் மனசில் காதல் இருக்குது, ஆனால் நீங்கள் எதையோ பேசி குழப்பி உங்களுக்குள்ள அணை போட்டுக்கிறீங்கன்னு தெரிகிற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் செய்துதான் என் காதலை நிரூபிக்க வேண்டியிருக்கு. குறும்புத்தனமாய் பேசி சிரித்தவாறு அவளை இழுத்தணைத்தான். கடவுளே, இவளை காலம் முழுவதும் கண் கலங்காமல் வச்சுக்கிற வாழ்க்கையை கொடு. அவன் மனம் கசிந்தது. அதன் பிறகு வந்த நாட்களில் அவர்கள் காதல் செடி கொடி அரும்பாய் வளர்ந்து மரமாய் பூத்து நின்றது. அனாதை ஆசிரமம் சென்று அங்குள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கும் இனிப்பும் புத்தாடையும் ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக வழங்கி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள். அறைக்குள் நுழைந்து உடைமாற்றிக்கொண்டு வந்தான் ஜனா. நீலவண்ண ஜீன்ஸும் அதே கலர் ஷர்ட்டும் அவனுக்கு மிக பாந்தமாய் பொருந்தியிருந்தது. அம்மா, நீங்களும் வாங்கலேன் அழைத்தான். ஐயோ, என்னால் முடியாது. ஷாப்பிங், சினிமா, பீச்சுன்னு உன் தங்க பண்ணுற கூத்துக்கு என்னால் முடியாது. நீங்கள் போயிட்டு வாங்க. அண்ணி, சீக்கிரம் வாங்க. வித்யா படபடக்க. நானா? நீங்கள் போயிட்டு வாங்க தயக்கமாய் கூற நிமிர்ந்தான். நான் கூப்பிடணும்னு நினைக்கிறியா? அழுத்தமாய் கூறியவாறு அவளை பார்க்க, அப்படி இல்லை, போயிட்டு வந்து பேசிக்கலாம் வா கூறியவனிடம் மறுத்து பேச மனமில்லாமல் காரில் ஏறினாள்.
அண்ணி, நீங்கள் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துக்கங்க, வித்யா கூற. பரவாயில்ல என முணுமுணுத்தவாறு வித்யா கூட பின் சீட்டில் அமர்ந்து கொள்ள கோபமாய் வந்தது அவனுக்கு. அண்ணா, எங்கே போகிறோம்? வித்யா கேட்க, ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம். நீ ரொம்ப ஷாக்காக போகிற, பீடிகையுடன் பேசினான். ப்ளீஸ், யாருண்ணா? சீக்கிரம் சொல்லுங்க, இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும். அண்ணி, நீங்களாவது கேட்டு சொல்லுங்களேன். நானா? நான் சொல்லி கேட்பானா? அவன் சொல்வதை செய்ய காத்து கிடக்கிறேன். ஆனால் அதுக்கு அவன் கொடுத்து வைக்கலையே. ஏக்க பெருமூச்சுடன் அவனை பார்க்க, ஒற்றை கண்மூடி அவளை குறும்பு சிரிப்புடன் அவன் பார்க்க, மனமும் முகமும் சிவந்தது அவளுக்கு. என்ன சொல்லிடலாமா? கண்களால் சிரிக்க நம்ப முடியவில்லை. அவளுக்கு தன்னையா கேட்கிறான்? படபடத்தது மனம். பதில் பேச முடியாமல் தவிக்க, கொஞ்சம் பொறு வித்யா, இதோ வந்தாச்சு என்றவாறு காரை நிறுத்தினான் அந்த ஸ்டார் ரெஸ்டாரண்ட் முன்பு. உள்ளே நுழையும் போதே தூரமாய் முரளி அமர்ந்திருப்பதை பார்த்ததும் மூச்சடைத்தது வித்யாவுக்கு. ஐயோ, விஷயம் அண்ணனுக்கு தெரிந்து விடுமோ? முரளிக்கிட்ட வந்து பேசிவிடுவானோ? மனம் படபடக்க கடவுளை துணைக்கு அழைத்தாள் வித்யா. என்ன இது? கடல் அலை ஓய்ந்த மாதிரி இருக்கு. புன்னகைத்தவாறு தங்கையை பார்க்க தலை குனிந்து கொண்டாள் வித்யா. முரளி எழுந்து அவர்களை நோக்கி வர இதயம் வெளிவந்து விடுமோன்னு எம்பி குதித்தது வித்யாவுக்கு. முரளியை அங்கே எதிர்பார்க்காத சுமித்ராவுக்கும் ஆச்சரியம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். அவனிடம் கை குலுக்கியவாறு சிறிய ஆனால் அழகான புத்தர் சிலையை பரிசாய் தர நன்றி சொல்லி வாங்கி கொண்டான் ஜனா. ஒன்றும் புலப்படவில்லை வித்யாவுக்கும் சுமித்ராவுக்கும். டேபிளை சுற்றி அனைவரும் அமர்ந்தனர். அருகில் வந்த சர்வரிடம் இனிப்பு ஐட்டங்களை வர சொல்லிவிட்டு தங்கை முகம் பார்க்க சிவந்து போனது வித்யாவுக்கு. அண்ணா, மெல்ல இடித்த தங்கையின் தலையில் செல்லமாய் குட்டினான். ரொம்ப கஷ்டப்படாத, நானே சொல்லிடுறேன். முரளியை காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும். வியப்பாய் பார்த்தாள் அண்ணாவை. எனக்கு தெரிந்த வகையிலே உனக்கு ஆன நண்பர்கள் இல்லை. சரி, முரளிக்கிட்ட கேட்டுடலாம்னு அவரை சந்திச்சேன். பேசின போதுதான் எல்லாமே விளக்கமாக புரிஞ்சது. அந்த எல்லாம் என்ற வார்த்தையை அழுத்தமாய் கூறியதை உணர்ந்து கொள்ளவில்லை சுமித்ரா. காதலுக்காக விஷம் சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டியாமே. வார்த்தையில் கோபமும் பாசமும் தெரிய சாரினா முகம் கவிழ்ந்தாள். குறும்பும் கலகலப்பும் குழந்தை மனமும் கொண்ட இந்த பெண்ணிடம் இத்தனை துணிச்சலா? ஆச்சரியம் தாழவில்லை சுமிக்கு. பால் பாசந்தியை அனைவரும் சாப்பிட்டு முடிக்க வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா கேட்டான். வேண்டாம் என மூவரும் தலையசைத்தனர். முரளிக்கிட்ட பேசின போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட கடந்த கால வாழ்க்கையும் இப்போ இருக்க விதத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் தங்கைய காலம் முழுவதும் கண்கலங்காமல் பார்த்துக்குவாருன்னு நம்புகிறேன். உணர்ச்சி வசப்பட்டவனாய் பேச, கண்டிப்பாக இதை நீங்கள் ஏன் செயலில் தெரிஞ்சுக்குவீங்க. முரளி பணிவாய் பேசினான். சத்தமில்லாமல் தன் காதலுக்கு சம்மதம் தந்த அண்ணனின் அன்பில் திக்குமுக்காடி போனாள் வித்யா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். சந்தோஷத்தில் முகம் மினுமினுக்க அண்ணனை கட்டி கொண்டாள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன் மனதில் உயர உயர போகிறானே. மனம் நெகிழ காரணமறியாமல் கண்கள் கசிந்தது சுமித்ராவுக்கு. முரளி ரொம்ப கொடுத்து வைத்தவன். நினைத்தவாறு வாழ்த்துக்களை கூறினாள் மன மகிழ்ச்சியோடு. தேங்க்ஸ் சுமி. எனக்கு வேலை கிடைச்சதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஃபோன் நம்பர் தெரியலை, ஆனால் வித்யாவோட அண்ணின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சுமி. வார்த்தைகளில் உண்மையான நேசமும் நெகிழ்வும் தெரிய புன்னகையை மட்டும் பதிலாய் தந்தாள். ஃபோன் நம்பர் எழுதிக்கங்க என்றவன், அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. வித்யா இந்த வருஷம் படிப்பு முடிக்கட்டும். வீட்டில் இதை பற்றி பேசலாம், சரியா? எப்படி சமாளிக்க போகிறேன்னு கொஞ்சம் பயந்தேன். ஆனால் கிரேட் சார். மறுபடி கைபிடித்து குலுக்கினான் முரளி. கிளம்பலாமா? எழுந்தான். கூடவே சுமியும் எழ, அண்ணா கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் ப்ளீஸ் கொஞ்சலாய் கேட்க தலையை வருடியவன், நீ பேசி பேசி அவரை பயப்பட வச்சிடாத. இப்பவே கிண்டலாய் கூறிய அண்ணனை போய் கோபத்துடன் முறைத்தாள் வித்யா. காரை கிளப்பினான் ஜனா. உனக்கு ஏதாவது வாங்கணுமா? ஷாப்பிங் போலாமா? விழிகளும் உதடுகளும் மந்தகாசமாய் அவளை பார்க்க திகைத்து நிமிர்ந்தாள். என்ன நடக்குது? அவளை சுற்றி கனவு காணவில்லையே. தவிப்பில் தேகமும் மனமும் கரைய, காற்றில் படபடத்த நெற்றி ஒரு முடிகள் அலைய,
காரை திருப்பும்போது அவன் வலிய கைகள் அவள் இடுப்பில் உராய, மின்சாரம் பாய்ந்த அதிர்வில் திடுக்கிட்டு ஸ்தம்பித்து நகர்ந்தால் கொஞ்சம் தள்ளி. அவனுடைய உணர்வுகளை அடக்க மிகவும் கஷ்டப்பட்டு போனான் ஜனார்த்தனன். வீட்டுக்கு போகலாமா இல்லை ஷாப்பிங் போகலாமா? உனக்கு ஏதாவது வாங்கணுமா? மந்தகாசமாய் புருவத்தை உயர்த்தி கேட்டவனை மெல்ல ஏறிட்டு தலை குனிந்தாள். என்ன நடக்குது என்ன சுத்தி? கனவு காண்கிறேனோ? மெல்ல தன்னை கிள்ளிக்கொள்ள வலித்தது. அவள் செய்ததை கண்டு கொண்டவனாய், கனவு இல்ல நிஜம்தான். அழகாய் சிரிக்க கன்னம் தக்காளி பழமாய் சிவந்தது. பற்கள் பளிச்சிட அழகான அவன் சிரிப்பு அவளை கொள்ளை கொண்டது. இனிமையான பேச்சின் சிரிப்பு அவள் மனதில் விதை போட்டு தண்ணீர் ஊற்றியது போல வேர் ஊன்றி போனது. காலம் முழுவதும் இந்த சிரிப்பை ரசிக்க ஆராதிக்க அவள் கொடுத்து வைக்கலையே. ஒளியில்லாத தீபமாய் மாறியது அவள் முகம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மெல்ல பீடிகை போட ஆரம்பித்தவனை மௌனமாய் ஏறிட்டாள். அன்னைக்கு உன்கிட்ட முரட்டுத்தனமாய் நடந்துக்கிட்டதுக்கு சாரி. ஆனால் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். சட்டென முகம் சிவந்து சுருங்கியது அவளுக்கு. அவனை தப்பாய் நினைத்து தண்டனை கொடுத்தான். அப்படித்தானே சொன்னான். அவனை பொறுத்தவரையில் அவள் செய்த தப்புக்கு மன்னிப்பு இல்லை. விழிகளில் கண்ணீர் கோர்த்தது. அவனுக்கு காட்ட மனமின்றி சாலையை பார்க்கும் சாக்கில் திரும்பிக் கொண்டாள். அப்ப வாட்ச பரிசாய் பெற்றுக்கொண்டது, குங்குமம் இட்டது, தன்னுடன் அழகாய் கவரும் விதத்தில் பேசியது எல்லாம் மற்றவர்களுக்காக. எப்படியும் வீட்டை விட்டு போகிறவளின் மீது இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நினைப்பே கசந்தது. மேலே அவளிடம் பேச முனைந்தவன் எதிரே லிஃப்ட் கேட்டு காரை நிறுத்த அந்த இளம்பெண் முயற்சிக்க காரை நிறுத்தினான். ஹலோ ஆர்த்தி, உன் ஸ்கூட்டி என்னாச்சு? கேட்டவாறு காரை ஓரம் கட்ட அவள் ஏறிக்கொண்டாள். கல்லூரி காலத்தில் அவனுடன் படித்த லலிதாவின் சகோதரிதான் ஆர்த்தி. எப்போதாவது வீட்டுக்கு வருவாள். திடீர்னு ஸ்கூட்டி வேலை வச்சிடுச்சு. அதான் வீட்டுக்கு அவசரமாக போகணும். உங்கள் காரை பார்த்தே நிறுத்திட்டேன். அவன் பையில் இருந்த செல் குரல் கொடுக்க எடுத்து பேசினான். என்னம்மா, லீலா ஆண்டி வந்துட்டாங்களா? சரிம்மா, நேரில் பேசிக்கலாம். நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். பேசியவாறு ஓரக்கண்ணால் சுமியை கவனித்தவாறு ஃபோனை ஆஃப் பண்ணினான். முகம் இருண்டு போனது சுமித்ராவுக்கு. என்னால் நம்பவே முடியலை. அழுத்தமான ஆளு நீங்கள். உங்களை பற்றி அடிக்கடி அக்கா பேசுவா. ஜென்டில்மேன் நீங்கள். இந்த காலத்தில் உங்களை மாதிரி நல்ல கேரக்டர் உள்ள ஆளை பார்க்குறது அதிசயம்னு. ஆனால் ஆர்த்தி பேச முகம் மாறினான் இறுக்கமாய். ப்ளீஸ் ஆர்த்தி, வேற ஏதாவது பேசு. அழுத்தமாக அவன் பேச்சில் வாயை மூடிக்கொண்டாள். விழியும் மனசும் கலங்க நடுகாட்டில் நிற்கும் பேரை பெண்ணை போல் தவித்து போனாள் சுமித்ரா. அடி பாவி, இப்படி பண்ணிட்டியே. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? என் பிள்ளைய கூட நம்பாம உன்னை நம்பினேனே. பேசிக்கொண்டே பலாரென அவளை அறைந்தாள் பார்வதி. போடி வீட்டை விட்டு, என் கண் முன்னாடி நிற்காத. வெறுப்பும் கோபமாய் அவளை ஆவேசமாய் முடியை பற்றி இழுத்து வெளியே தள்ள, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை என்பது போல் ஜனார்த்தனன் அமைதியாய் நின்றான். அழுகையை அடக்க முடியாமல் திணறினாள். சாரி அண்ணி, உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. வித்யா வருத்தமாய் சொல்ல, தான் வந்த விஷயத்தை சொன்னதால் வந்த பிரச்சனையோ என லீலா தர்ம சங்கடமாய் உணர, வீட்டுக்கு வாங்க, காபி சாப்பிட்டு போகலாம். வாசலோடு அனுப்புனதுக்கு அக்காவுக்கு தெரிஞ்சா கோவிச்சுக்குவாங்க. ஆர்த்தி கூறியவாறு காரை விட்டு இறங்கினாள். பரவாயில்ல ஆர்த்தி, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வரோம். பாய். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவள் பக்கம் திரும்பி அழகாய் புன்னகைக்க, சிலையாய் அமர்ந்தவளின் தோளை தொட சட்டென கலைந்தாள் சுமித்ரா. என்ன கேட்டவாறு பதறி விழித்தாள். என்ன பகல்லே கனவா? ஆர்த்தி சிரித்தவாறு அவளை பார்த்தவுடன் முகம் மாறினாள். ஏன் அலறீங்க? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போறீங்களா? சாரி, நான் வேற தொந்தரவு கொடுத்துட்டேன். தானே பேசியவாறு சரி நீங்கள் கிளம்புங்க என்றவாறு வீட்டுக்குள் நுழைய காரை கிளப்பினான் ஜனா. நல்லாதானே வந்த, திடீர்னு என்னாச்சு? யோசித்தவுடன் அவனுக்கு விஷயம் புரிய தனக்குள் சிரித்து கொண்டான். அப்ப நடந்தது எல்லாம் கனவா? கடவுளே, வேணாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே போக அவளுக்கு தெம்பில்லை. இருவரது எண்ணங்களும் ஒன்றாக இருப்பினும் பேசிக்கொள்ளாமல் மௌனம் காத்தனர். உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? குறும்பு சிரிப்பை மறைத்தவாறு கேட்டவனிடம் லேசாய் தலைவலி, வீட்டுக்கு போனால் சரியாயிடும். முணுமுணுத்தவாறு மௌனமாய் அழுதால் காரை நிறுத்தினான்.
இறங்கி அவன் நடக்க அப்படியே நின்றிருந்தாள். இப்படியே போயிடலாமா? ஒரு கணம் அசட்டுத்தனமான யோசனை தோன்றியது அவளுக்கு. என்ன அப்படியே நின்னுட்ட, உள்ளவா சுமி? அவள் கையை பற்றி அழைத்து கொண்டு செல்ல, முதலாய் அவள் பெயர் அவள் உதட்டில் இதமாய், ஆனால் அதை சந்தோஷமாய் உணர முடியாமல் வேதனை அழுத்த அமைதியாய் அவன் கூட வீட்டினுள் நுழைந்தாள். விஷயம் தெரிய போகுது. அவள் கண்ட கனவு நனவாக போகுது. ஓடிய எண்ணத்தில் முகம் இருள பயம் உடலையும் மனதையும் கவ்வியது. ஹாலில் லீலா டாக்டரை காணோமே. ஒருவேளை இனிமேல் தான் வரப்போறாங்களா? நீ அறைக்கு போ, நான் அம்மாட்ட பேசிட்டு வர்றேன். தாயின் அறை நோக்கி அவன் செல்ல, படபடக்கும் நெஞ்சோடு அறைக்குள் நுழைந்தாள். அவசரமாய் முடிவெடுத்து வேகமாய் செயல்பட்டாள். கட்டிக்கிட்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி சண்டை போடலாம். ஆனால் அதுக்குத்தான் அவள் கொடுத்து வைக்கலையே. அழுகை பொங்கியது. மேஜை டிராயரில் இருந்து பேப்பரையும் பேனாவையும் எடுத்தாள். தான் இந்த வீட்டுக்கு வந்த நிலைமையையும் மகனை விட தன்மேல் அனைவரும் பாசம் காட்டியதுக்கு நன்றி தெரிவித்தும் மனம் இருந்தால் தன்னை மன்னிக்க வேண்டியும் விரிவாய் எழுதி முடித்தாள் கண்ணீரோடு. நகைகளை கலட்டி பேப்பர் மீது வைத்தாள். கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை கையில் எடுத்து கண்களில் ஒற்றி இதழ் பதிக்க, எதிரே வந்தவனை கண்டதும் அதிர்ந்து தாலி சங்கிலியை மார்பினுள் மறைத்தாள். அவன் வரும் முன் சென்று விடலாம் என இருந்தாளே, அதற்குள் வந்துவிட்டானே. விழிகள் மருள மௌனமாய் நடந்தவளை கைபிடித்து இழுத்து நிறுத்தினான். மறு கையால் நகைகளை சற்றே தள்ளிவிட்டு பேப்பரை கையில் எடுத்து பார்வையை ஓட்டினான். முகம் மாறி கசக்கி எரிந்தான். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. விழிகள் அடி தொண்டையை அடைக்க அழுதவாறு பேசியவளை ஏறிட்டான் நிதானமாய். நான் கட்டின தாலியையும் கலட்டி வச்சுட்டு நீ போலாம், அமைதியாய் சொல்ல திடுக்கிட்டாள். ப்ளீஸ், இதை மட்டும் கேட்காதீங்க. என் உயிரே இதுதான். தாலி சங்கிலியை கையில் பிடித்து கொண்டு அழுதவாறு பேசினாள். இதை கொண்டு உன் வாழ்க்கைக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். மேலே பேச முடியாமல் விம்மல் வெடிக்க முகத்தை பொத்திக் கொண்டு அழ ஆரம்பித்தவளை இழுத்து அணைத்து கொண்டான் ஆதரவாய். ஈதமும் நிம்மதியும் பரவ அவன் மார்பில் புதைந்து உயிரில் கலந்து உறைந்து போனவளை தன் உயிரிலேயே இணைத்து கொண்டான். மெல்ல அவள் அழுத முகத்தை நிமிர்த்தினான். அழுத கண்ணீரை துடைத்தான். மெல்ல இதமாய் உதட்டை அவள் நெற்றியில் பதித்தான். போதும், இந்த சிறு நிம்மதியோடு விலகிவிட வேண்டும் நினைவு படர மெல்ல அவனை விட்டு விலக எத்தனிக்க அவன் விடவில்லை. மீண்டும் காற்று புகாத வண்ணம் தன்னுடன் இறுக்கிக் கொண்டதுடன் நிற்காமல் அவள் இதழில் உதட்டை அழுத்தமாய் பதிக்க அவனுள் கலந்து விடவும் முடியாமல் விலகவும் முடியாமல் தவித்து போனாள். கழுத்தோரம் மேய்ந்தது அவன் முகம். சிலிர்த்து சிதற முயன்றவளின் மெல்ல மெல்ல முணுமுணுத்தான். நானும் உன்னை விரும்புகிறேன் சுமி. மென்மையான குரலில் பேசியவனை விழிகள் ஆச்சரியத்தில் படபடக்க பார்த்தாள். என்ன, நம்ப முடியலையா? எஸ் சுமி. விழிகளை ஒரு கணம் மூடித் திறந்தான். வா. கட்டிலின் மேல் அவளை அமர வைத்து விட்டு தானும் அமர்ந்து கொண்டான். ஆரம்பத்தில் ஓ மேல் அடக்க முடியாத அளவுக்கு கோபம் வந்தது. அதன் பிறகு காணாமல் போனது தான் எப்படின்னு தெரியல. ஒருவேளை அதுதான் காதலா எனக்கே புரியல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கே தெரியாமல் என்னுள் நுழைஞ்சே. அன்னைக்கு முரளிக்கிட்ட நீ பேசுனதை வச்சு தப்பாக புரிஞ்சு தவறாக நடந்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு அப்படி நடந்துக்கிட்டேனா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மை தெரிஞ்சது என் மனசுக்குள் மழை பெய்தது. ஆனால் உனக்குள்ளே அப்படி எதுவும் இல்லை. நான் என்ன செய்கிறதுன்னு தவிச்சேன். நீ எனக்கு பரிசு கொடுத்ததும் ஓரளவு நம்பிக்கை வந்தது. உன்னை கவனிக்க ஆரம்பித்தேன். இந்த அழகு கண்கள் தான் காதலை காட்டி கொடுத்தது. அவன் பேச பேச இதயம் நழுவியது. சுமிக்கு இன்னும் நம்ப முடியவில்லை. அவளை மன்னித்து விட்டானா? பரவசமாய் இருந்தது. கடவுளே, இது உண்மையாக இருக்கணும். மனமுருக நினைத்தவளை நினைவுக்கு கொண்டு வந்தான். அவள் கைகளை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டான். அவள் தன் கைகளை உருவிக்கொள்ளவில்லை. அப்ப லீலா டாக்டர் வர்றதா மெல்ல கூறியவளை பார்த்து சிரித்தான். அழகாக விழிகள் விரிய அந்த சிரிப்பை ரசித்தாள். அது சும்மா உன்னோட ரியாக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க. காரில் அழும்போதே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி அணைப்போட அரவணைப்பு முத்தத்தோட பேச வேண்டிய விஷயம் இல்லையே. அதான் அடக்கி வாசித்தேன். என்ன ஒன்று, இத்தனை நாள் நல்லவன் என பெயரெடுத்தது தான் வீணா போச்சு. அவன் சொல்ல வேதனையோடு தலை குனிந்தாள்.
மனம் வலிக்க மோவாயை நிமிர்த்தியவளின் விழிகளில் கண்ணீர். போனது போகட்டும். அப்பா சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சு போனதுலேருந்து எதுவும் வரப்போறதில்ல. இனிமேல் இருந்து நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். நான் கர்ப்பம். மேலே பேச முடியாமல் முகம் சிவந்து போனது அவளுக்கு. அம்மா கிட்ட உண்மை எதுவும் சொல்லலை. நடந்த விஷயம் உண்மையானதாகவே இருக்கட்டும். இப்போ பழசை பேசி அவங்க மேலே வெறுப்பை வளர்த்துக்கிட்டா சரி வராது. நான் தப்பு செஞ்சதா நினச்சி மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பெற்றவங்க என்னை விட்டு தரமாட்டாங்க. நான் தப்பு செய்ததாகவே இருந்துட்டு போகட்டும். நாளைக்கு அம்மா அப்பாவும் தூரத்து சொந்தமான சித்தப்பா பெண் கல்யாணத்துக்கு ஊருக்கு போகிறாங்க. வர 1 வாரம் ஆகும். அந்த சமயத்தில் உனக்கு உடம்பு முடியாமல் அபாஷன் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லிட வேண்டியது தான். அவன் முகத்தில் தெரிந்த முகபாவத்தை படித்தவளாய் எல்லாம் எல்லாம் என்னால் தானே சிறு குழந்தையாய் பார்த்தவளை புன்னகையோடு பார்த்தான். அந்த தப்பை சரி செய்துட்டா சரியாயிடும். குறும்புத்தனமாய் பேசியவனை ஏறிட்டாள். எப்படி? சீக்கிரமாக சொல்லுங்க. கண்டிப்பாக செய்கிறேன் பரபரத்தவளை. சீக்கிரமாக ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துட வேண்டியது தான் அவன் சொல்ல. சீ! அந்திவானமாய் சிவந்தவளை அணைத்து கொண்டான். காதலுக்காக ஜாதி மதம் கௌரவம் அந்தஸ்துன்னு விட்டு கொடுப்பாங்க. ஆனால் நான் நல்லவன் என்ற பெயரை விட்டு கொடுத்ததை நினச்சா கொஞ்சம் வேதனை இருந்தாலும் காதல் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். மெல்ல பேசியவனை வருத்தத்தோடு ஏறிட. சீ! சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அசடு. இனி இந்த விழிகளில் கண்ணீரே வரக்கூடாது. விழிகளை துடைத்து அழகு நெற்றியில் இதழ் பதித்தான். சரி, என் பிறந்தநாளுக்கு வாட்ச் மட்டும்தானா? ஸ்பெஷலாக எதுவும் கிடையாதா? ஏக்கமாய் கேட்க உணர்ச்சி வசப்பட்டவளாய் அவன் கால்களில் விழுந்தாள். இந்த வாழ்க்கை உயிர் எல்லாமே நீங்க போட்ட பிச்சை. அழுதவளை தூக்கினான் தோள் தொட்டு. இனம் புரியாத நெகிழ்வில் இருவரது உள்ளமும் இணைந்து உணர்ச்சி கடலில் தள்ளாடியது. எல்லாத்தையும் விலக்கி விலக்கி சொல்லித்தான் வாங்கணும் போலிருக்கே. அழுப்பாய் கட்டிலில் சாய்ந்து அவனை நெருங்கினாள். அவன் எதிர்பார்க்காத வண்ணம் கன்னத்தில் இதழ் பதித்தால் வெட்கத்தோடு முகம் சிவக்க. வாவ்! கத்தியவாறு எழுந்தான். வேகமாய் தடவென கேட்ட சத்தத்தால் இருவரும் திரும்ப முகம் சிவந்த வித்யா தலையை திருப்பிக் கொண்டாள். சாரிண்ணா. முகம் சிவந்தவாறு கணவனின் முதுகு பக்கம் மறைந்தவாறு சும்மி நிற்க, கதவை சாத்திக்கங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணாம்னு அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சிரித்தவாறு ஓடியவளை பின்தொடர்ந்தனர். கணவனும் மனைவியுமாய் மகிழ்ச்சியுடன் மலரை தென்றல் சுகமாய் தழுவ அசைந்து ஆடியது அந்த நிஜ மலர். அனைவருக்கும் நன்றி.